Hi students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோல ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கான பார்ட் 3 வீடியோ இது. ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்தாச்சு. இப்போ ஜேஇ மெயின் ரிலேட்டட்கான பார்ட் 3 பார்ப்போம் வாங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டில், அதாவது வந்து இந்த 3 வீடியோஸில் பார்ட் 1 வீடியோஸில் உங்களுக்கு இந்த கிளாஸ் 11th உடைய கம்ப்ளீட் கான்செப்ட் வந்து கவர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி கிளாஸ் 12th வந்து பார்ட் 2 அப்படின்ற வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்ட் 3, அதாவது நம்மளோட 11th and 12th எல்லா என்சிஆர்டி கான்செப்ட்ஸும் கவர் பண்ணது போக நம்மளுக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போகும்போது நீங்கள் ஒரு ஜேஇ எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன திங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவை, அந்த சம்ஸை சால்வ் அவுட் பண்ண என்னென்ன கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு கிளியராக தெரியணுமோ அந்த எக்ஸ்ட்ரா கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஜேஇ மெயினில் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் திங்ஸ் கவர் பண்ணுறேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணிவிட்டு இந்த எந்த ஒரு கான்செப்ட் கற்றுக்கிறதுனால கற்றுக்கோங்க. ஜஸ்ட் ஏதோ வீடியோ பார்க்குற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட். அண்ட் செகண்ட் ரிக்வெஸ்ட் என்ன பண்ணால், உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு கான்செப்ட் தெரியல, எனக்கு பீரியாடிக் ஃபங்க்ஷன் மட்டும் தெரியாது, மற்ற டெஸ்ட்லாம் நான் ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்னா நான் உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு என்ன கான்செப்ட் வேணுமோ அந்த டைம் ஸ்டாம்பை கிளிக் பண்ணி அந்த கரஸ்பாண்டிங் கான்செப்டை கிளியராக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வந்து ஒரு கிராஃபில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கிராஃபை வச்சு நீங்கள் அந்த கொடுத்த அந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்றது செக் பண்ணுறது. ஓகேவா? உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு கிராஃப் இருக்குது. அந்த கிராஃபை வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம், அவங்க கொடுத்த டேட்டா வந்து ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆர் நாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அது எப்படி எழுதுவோம்? ரிலேஷன் வெர்டிக்கல் லைன் டெக்ஸ்ட் tells us whether the given function is a function or not. ஓகேவா? இல்லை இப்படி எழுதலாம், whether given relation is a function or not அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இதை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தெளிவாக புரியும் பாருங்கள். இப்போ y is equal to x square அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். நமக்கு என்ன தெரியும், y equal to x square அப்படின்னா அந்த கிராஃப் வந்து எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக x 0வாக இருக்கும்போது y 0, கரெக்டாக? x 1ஆக இருக்கும்போது y 1, x minus 1ஆக இருக்கும்போது y minus 1, x 2ஆக இருந்தால் y என்ன வரும்? 4, minus 2ஆக இருந்தால் 4 வரும். அப்போ நம்மளுக்கு y equal to x square அப்படின்றது என்னது? அது ஒரு பேரபோலா, கரெக்டாக? ஸோ இப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்ற கிராஃப் வந்து நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு சொன்னால், அது என்ன ஃபங்க்ஷனாக இல்லையா? ஃபங்க்ஷனுடைய ஃபஸ்ட்டு ரூல் என்ன? 1 இன்புட் இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும்? 1 அவுட்புட் தான் கண்டிப்பாக இருக்கணும். இதான் வந்து ஃபங்க்ஷனோட ரூல், கரெக்டாக? ஒரு இன்புட் கொடுத்தா ஒரு அவுட்புட் கூட மேட்ச் ஆகணும், கொடுக்குற எல்லா இன்புட்டுக்கும் அவுட்புட் வரணும். இதுதான் லாஜிக், கரெக்டாக? ஸோ இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதை நீங்கள் ஒன்று ஒன்றா மேப் பண்ணி போட்டு பார்த்து இருக்கிற ஆல் ரியல் நம்பர்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஸோ இப்படி ஒரு கிராஃப் வரைகிறீங்க. இப்போ நீங்கள் இந்த கிராஃபில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். சப்போஸ் நான் இந்த இதில் ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன் அப்படின்னா, இந்த வெர்டிக்கல் லைன் அந்த கிராஃபை எப்படி டச் பண்ணுதுன்றது தான் வந்து என்னது? நம்மளுடைய ஆக்சுவல் கான்செப்ட். ஸோ இப்போ பாருங்கள், வெர்டிக்கல் லைன் எங்கெங்கே டச் பண்ணுது? இந்த இடத்துல டச் பண்ணுது, இங்கே டச் பண்ணுது, இங்கே டச் பண்ணுது, ஸோ இங்கே டச் பண்ணுது. அப்போது நம்ம இதிலிருந்து தெளிவாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இஃப் த வெர்டிக்கல் லைன் டச்சஸ் த கிராஃப்ஸ் ஒன்லி ஒன்ஸ், அதாவது ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த லைன் வந்து என்னோட கிராஃபை டச் பண்ணுது அப்படின்னா, எஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? அதாவது நம்ம வரைகிற இந்த வெர்டிக்கல் லைன் இந்த கிராஃபை ஒரு இடத்துல தான் டச் பண்ணணும். நீங்கள் எத்தனை லைன்ஸ் வரைஞ்சாலும் சரி, நம்ம வரைகிற இந்த கிராஃபை ஒன்லி ஒன்ஸ் அது டச் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் கரெக்டாக மேப் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதை நான் ஷார்ட்டாக எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். 1 லைன் கட்ஸ் ஒன்லி 1 பாயிண்ட். ஓகே, அப்போ ஒன்லி 1 பாயிண்ட் கட் பண்ணுச்சுன்னா இது வந்து நான் என்ன சொல்லிட்டேன்? ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ இதே மாதிரியே இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுக்கட்டுமா? அதாவது நம்ம ஃபங்க்ஷன் இருக்கிறத பார்த்துட்டோம், இல்லாதது என்னன்னு பார்த்தா தான் நமக்கு புரியும் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு பேரபோலிக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. ஓகே, இதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற ஒரு கொஷின். இப்போ இதோட கிராஃப் நம்ம எப்படி வரைவோம்? ஆக்சுவலாக இதோட கிராஃப் நீங்கள் வரையும் போது உங்களுக்கு என்ன மாதிரி வரும்னா இந்த மாதிரி வரும். ஆக்சுவலாக ஒரு
பேரபோலா மாதிரி ஒன்று வந்துடும். ஓகேவா? இப்போ நீங்கள் இதில் வெர்டிக்கல் லைன் வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெர்டிக்கல் லைன் நம்மளுக்கு என்ன மாதிரியான வேல்யூஸ் கொடுக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வரைகிறோம், இங்கே வரைகிறோம், இங்கே வரைகிறோம். நீங்கள் எத்தனை லைன் வேணால் வரையலாம். நீங்கள் டெஸ்ட்லலாம் வரையும் போது இப்படி வரைஞ்சி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் என்ன சொல்லலாம், பார்த்தே வந்து இந்த ஆன்சர் சொல்லிடலாம். இப்போ நம்மளுக்கு இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். நம்மளோட வேல்யூவில் இங்கே ஒரு கட் ஆகுது, இங்கே ஒரு கட் ஆகுது. ஒரே லைன் 2 இடத்துல கட் ஆகுது. ஸோ தெரியுதா? இதுலேயும் கட் ஆகுது, இங்கேயும் கட் ஆகுது, இங்கே கட் ஆகுது, இங்கே கட் ஆகுது. அப்போ ஒரு லைன் 2 தடவை கட் பண்ணால் இது வந்து என்னது? இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஒரு கிராஃபை ஒரு லைன் ஒரே ஒரு இடத்துல கட் பண்ணால், ஒரு பாயிண்ட் மட்டும் கட் பண்ணால் எஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இஃப் இட் கட்ஸ் மோர் தென் 1 பாயிண்ட் அப்படின்னா நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ மோர் தென் 1 பாயிண்ட் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன சொல்வோம்? நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே மேம், இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்ன? அதாவது எனக்கு நீங்கள் ஒரு லைன் வரைகிறீங்க, எனக்கு இது கட் பண்ணுறீங்க, புரிஞ்சிருச்சு, ஓகே. பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. 1 கொடுத்தீங்க, 1 தான் வந்தது. 2 கொடுத்தீங்க, 4 வந்தது. 3 கொடுக்குறீங்க, 9 வருது. ஸோ ஓகே, ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் முடிஞ்சுது. ஆனால் இங்கே ஏன் வரல? இது ஏன் நாட் அ ஃபங்க்ஷன்? அப்போ இங்கே ஏதோ ஒரு என்ன இருக்குது? இது நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு 1 இந்த இடம் இல்லை. அது என்னன்றதை நம்ம ப்ரூஃப் பண்ணாதான் நம்மளுடைய இந்த கான்செப்ட் தெளிவாக தெரியும். கரெக்டாக? சப்போஸ் வந்து நான் எக்ஸுக்கு வந்து 0 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இதில் எக்ஸுக்கு நான் 0 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒய் என்னாகும்? y² = 9. கரெக்டா? அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வருது நம்மளுக்கு? +or-3. அதாவது நான் எக்ஸுக்கு 0 கொடுத்தனா ஒய்க்கு +3யும் வருது, -3யும் வருது. அப்போ ஒரே ஒரு நம்மளோட ஆரோ டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸுக்கு 0 இருக்குது, பட் எனக்கு ஒய்க்கு என்ன வருது? -3ன்னு ஒன்று வருது, +3ன்னு ஒன்று வருது. அப்போ ஒரு இன்புட் 2 அவுட்புட் கொடுத்தா இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? நம்ம ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனே என்ன? ஈச் எலமெண்ட் ஷுட் பி மேப்டு யூனிக்லி டு த செட். கரெக்டா? இது கூட மேப் ஆகியிருக்கணும், யூனிக்காக மேப் ஆகிருக்கணும். ஒரே ஒரு தடவை தான் மேப் ஆகணும். பட் இந்த 2 தடவை இருந்தால் இது கண்டிப்பாக ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம ஒரு லைன் 2 தடவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணாது? கண்டிப்பாக வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ சிம்பிளாக அகைன் ஐம் ரிப்பீட்டிங், வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் டெல்ஸ் அஸ் வெதர் த கிவன் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆர் நாட். நம்ம கொடுத்த அந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்கிறது தான் என்னது? வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டோட வேலை. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, மெத்தட்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன். மெத்தட்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் அவங்க கொடுக்குறாங்க, அது 1 ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நம்ம என்னென்ன மெத்தட்ஸில் வெரிஃபை பண்ணலான்னு பார்ப்போம். மொத்தம் 3 மெத்தட்ஸில் இது வெரிஃபை பண்ணலாம். நீங்கள் அந்த சம்மை பார்த்த உடனே அதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணலான்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறோம். அப்போ அந்த 3 மெத்தடும் நம்மளுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். எனி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம், விச் எவர் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூ நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். பட் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மெத்தட் வந்து அல்ஜிப்ரிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் வந்து ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். இதுக்கு முன்னாடி வெர்டிக்கல் சொன்னோம் இல்லையா? ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். தேர்ட் வந்து கால்குலஸ். ஸோ மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து அல்ஜிப்ரிக் மெத்தட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து f(x) = உங்களுக்கு வந்து 2x + 9 அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ரிக் மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்வேஸ் அசியூம் இட் இஸ் அஸ் எ மெனி ஒன். அதாவது கொடுத்த ஃபங்க்ஷன் வந்து மெனி ஒன்னு அசியூம் பண்ணிக்கணும். ஆல்வேஸ் அசியூம் இட் ஆஸ் மெனி ஒன். ஏன் நம்ம மெனி ஒன் அசியூம் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம 1 ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மெனி ஒன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். கரெக்டாக? ஸோ ஆல்வேஸ் அசியூம் இட் அஸ் எ மெனி ஒன். இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்மளுக்கு. இப்போ இதை மெனி ஒன் அப்படின்னு அசியூம் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, x1 x2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூஸ் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து இந்த டொமைனில் இருக்கிறதா, அதாவது இந்த f(x)ஓட டொமைனில் இருக்கிறதா நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, x1 x2ன்னு 2 வேல்யூ நான் இது உள்ளே பாஸ் பண்ணுறேன். அப்போ பாஸ் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு என்ன வரும்? f(x1) = எனக்கு என்ன இருக்கும்? 2x1 + 9. கரெக்டாக? அடுத்து செகண்ட் வேல்யூ பாஸ் பண்ணும்போது என்ன வரும்? f(x2) = 2x2 + 9. ஸோ இப்போ f(x1) f(x2) ஈக்குவலா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? 2x1 + 9 =
2x2 plus 9. இப்போ x1 9 cancel ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கு? 2x1 is equal to 2x2. ஸோ அப்போ என்ன வருது? x1 is equal to x2 which is என்ன? இது ரெண்டு ஈக்குவலாக வந்தால் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 1 ஃபங்க்ஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் பாருங்க, நம்ம எடுத்தோடனே வந்து இதை ஒரு மெனி ஒன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஆனால் நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி வரும்போது நமக்கு என்ன தான் வருது? நோ, இது ரெண்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் கிடையாது, சேம் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுது. அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 1 ஃபங்க்ஷன். இது வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து ஈக்குவலாக x1 x2 எடுத்தால் நம்மளுக்கு என்ன வருது? ஈக்குவலாக வருது. அப்போ ஈக்குவலாக வராதது ஒன்று சொன்னால் தான் நம்மளுக்கு இந்த அல்ஜிப்ரிக் மெத்தட் கரெக்டாக புரியும் இல்லையா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ஸ்கொயர் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து f of x is equal to x ஸ்கொயர் அப்படின்னு நீங்கள் ஒரு நம்பர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இதுலேயும் நம்ம என்ன அசியூம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கிவன் ஃபங்க்ஷன் வந்து மெனி ஒன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிறத அசியூம் பண்ணுறோம். ஸோ அப்போ இதில் நீங்கள் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, x1 ஒரு டேர்ம் x2ன்னு ஒரு டேர்ம் belongs to the input, அதாவது டொமைனில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ f of x1 அப்படின்றது என்னது? x1 ஸ்கொயர். f of x2 அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு? x2 ஸ்கொயர். இப்போ இது ஈக்குவேட் பண்ணுவோமா? x1 ஸ்கொயர் is equal to x2 ஸ்கொயர். ஓகேவா? அப்போ x1ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ப்ளஸ் ஆர் மைனஸ் x2. அதாவது இந்த x1 அப்படின்றது x2ஆகவும் இருக்கலாம், ஆர் x1 அப்படின்றது மைனஸ் x2ஆகவும் இருக்கலாம். அப்போ ஒரு இன்புட்க்கு நம்மளுக்கு ரெண்டு வேல்யூஸ் கிடைச்சா இது என்ன ஃபங்க்ஷன்? மெனி ஒன் கிடையாது. ஸோ அப்போ என்னது? இது வந்து 1 ஃபங்க்ஷன். இப்போ இதே மாதிரி நீங்கள் ட்ரிக்னோமெட்ரியில் எல்லா டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல் எதில் நீங்கள் வேணாலும் நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிறோம், ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக டொமைனில் இருக்க வேல்யூ எடுத்து ஈக்குவேட் பண்ணி பார்த்து கடைசியில் நம்மளுக்கு ஈக்குவல் ஃபங்க்ஷன் வருதா? ரெண்டும் ஒன்றா வந்தால் 1 ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக வந்தால் மெனி ஒன். ஓகேவா? இது வந்து நம்மளுடைய எக்ஸாம்பிள் நம்பர் 2. ஸோ இப்போ அல்ஜிப்ரிக் மெத்தட் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இதே 1 ஃபங்க்ஷனை எப்படி வந்து நம்ம ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் மெத்தடில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டில் நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டில் எப்படி பண்ணமோ அதே மாதிரியே ஃபஸ்ட்டு நம்ம என்ன கிராஃபை வச்சு தான் வரைவோம். ஓகேவா? ஸோ இப்போ முதல் கொஷனில் கொடுத்த அதே சம் எடுத்துக்கோங்க. f of x is equal to 2x plus 9. ஓகே, ஸோ அப்போ f of x is equal to 2x plus 9 அப்படின்னா இதை வந்து நம்ம y ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸுக்கு நீங்கள் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? 2 × 0 0 ஆகிடும். ஸோ 9 வரும். அதே நீங்கள் ஒய்க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும்? -9/2. ஸோ வந்து 4.5 -4.5 வரும். இப்போ இந்த கிராஃபை -4.5. ஸோ இப்போ இந்த கிராஃப் நம்ம வரையும் போது எப்படி வரைவோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் 0 வந்தால் ஒய் வந்து 9, y 0 வந்தால் -4.5. ஸோ இப்போ இந்த கிராஃப் எப்படி வரும் நம்மளுக்கு? கிட்டத்தட்ட வந்து இந்த லைன்ஸ், அதாவது -4.5, இது 0,9ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய லீனியர் கிராஃப் எப்படி இருக்குது? y is equal to 2x plus 9 அப்படின்னு இருக்குது. இப்போ நான் என்ன சொன்னேன், இதில் உங்களுக்கு ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? அப்போ ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்னா நம்ம எப்படி வரைவோம்? லைனை வந்து இந்த நீட்டில் வரைவோம். கரெக்டாக? இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டில் லைன் வரையும் போது உங்களுக்கு எந்தெந்த இடத்துலாம் கட் பண்ணுது பாருங்கள். ஒரே ஒரு பாயிண்ட்டாக கட் பண்ணுது. இங்கேயும் ஒரு பாயிண்ட்ஸ், இங்கேயும் ஒரு பாயிண்ட்ஸ், இங்கேயும் ஒரு பாயிண்ட், இதுலேயும் ஒன்று, இதுலேயும் ஒன்று. கரெக்டாக? ஸோ ஒன்லி ஒன்ஸ் கட் பண்ணால் அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லலாம்? நம்ம 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக? ஏன் நம்ம வந்து 1 ஃபங்க்ஷன் சொல்கிறோம்? இந்த லைன் வந்து நம்மளோட ஹரிசாண்டல் லைன் கட்ஸ் ஒன்லி 1 டைம் த கிராஃப். ஸோ எப்போலாம் வந்து நம்ம வரைகிற இந்த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் ஒரே ஒரு தடவை கட் பண்ணுதோ, ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து அல்ஜிப்ரிக் மெத்தட் நம்ம பார்த்தது. இது வந்து 1 ஃபங்க்ஷன். ஓகே மேம், இதே மாதிரி வெர்டிக்கல் வரைஞ்சோமே, அப்போ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டுக்கும் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ நல்லா கவனிங்க. வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் வந்து அந்த ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லும். நம்மளுடைய ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வந்து இது 1 ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லும். ஸோ அதை ரெண்டுத்துக்கு நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஓகேவா? ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் எடுத்துக்கணும். நம்ம கொடுத்துருக்கிற இந்த கிராஃப் வரைஞ்சிட்டு நீங்கள் ஹரிசாண்டலில் வரையும் போது அது 1 ஃபங்க்ஷனா இல்லை மெனி ஒன் ஃபங்க்ஷனா அப்படின்றது சொல்லும். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? y = x² எடுத்துக்கிட்டோம். y = x²னா நமக்கு ஆப்வியஸ்லி என்ன தெரியும்? அது வந்து ஒரு பேரபோலா. ஓகேவா? ஸோ இதை எப்படி வரையலாம்? நம்ம இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரையலாமா? y =
எக்ஸ் ஸ்கொயர். இப்போது இதில் நீங்கள் அதே மாதிரி என்ன பண்ண போகிறீங்க, ஹரிசாண்டல் லைன் வரைய போகிறீங்க. ஸோ இப்போ இதில் ஹரிசாண்டல் லைனில் எத்தனை தடவை அது கட் பண்ணுது பாருங்கள். இந்த லைனை இங்கே ஒரு டைம் கட் பண்ணுது, இங்கே ஒரு டைம் கட் பண்ணுது, இங்கே ஒன்று கட் பண்ணுது, இங்கே ஒன்று கட் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒவ்வொரு லைனும் கிராஃபை வந்து 2 டைம்ஸ் கட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் ஈவன் 2 டைம்ஸ் கட் பண்ணால் கூட இதை நம்ம என்னன்னு சொல்ல முடியாது, 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் கிராஃபை ஒன்லி ஒன்ஸ் தான் கட் பண்ணணும். தேர்ஃபோர் இட் இஸ் மெனி ஒன் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ 2 மெத்தட் கரெக்டாக புரிஞ்சிருச்சா நம்மளுக்கு? இந்த மெத்தட் ஆஃப் வெரிஃபிகேஷனில் 1 ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரிக் மெத்தட் பார்த்தாச்சு, அடுத்தது ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பார்த்தாச்சு. இந்த கிராஃப் வந்து இந்த மாதிரியான சம் மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் மாடுலஸ் ஃபங்க்ஷன் படிச்சிங்களா, சிக்னம் ஃபங்க்ஷன் படிச்சிங்களா, எனி ஃபங்க்ஷன் நீங்கள் கிராஃப் எடுத்து வரைச்சி பாருங்கள், அது 1 இருந்தால் கண்டிப்பாக எஸ் 1 அப்படின்னு வந்துடும். அதே அது மெனி ஒன் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த கிராஃப் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ கேல்குலஸ் மெத்தடில் எப்படி வந்து 1 ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு பார்ப்போம். நார்மலாக கேல்குலஸ் மெத்தட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? கொடுத்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிடச்சதுக்கப்புறம் இதோடைய வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? சப்போஸ் வந்து நம்மளுடைய எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னு இருந்தாலோ, இல்லை எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0ன்னு இருந்தாலோ, அதாவது ஒரு வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிரேட்டர், ஒரு வேல்யூஸ் லெஸ் தென், அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி வந்து இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஏதாவது ஒரு கான்செப்டில் இருக்கணும். ஓகேவா? ஸ்ட்ரிக்ட்லி இதோட வேல்யூ இன்க்ரீசிங்கில் இருக்கணும், இல்லைனா வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்கில் இருக்கும். இந்த ரெண்டும் வந்து இருந்தது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம், 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? கேல்குலஸோட சிம்பிள் லாஜிக் இதுதான். அதாவது நம்ம கொடுக்குற ஒரு ஃபங்க்ஷன் அவங்க கொடுக்குறாங்க, அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதோட வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். அந்த வேல்யூஸில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து எல்லா இன்புட்டுக்குமே, அதாவது எக்ஸுக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு வேல்யூஸ் வந்து பாசிட்டிவ் மட்டும் வரணும், இல்லை எக்ஸ்க்கு என்ன கொடுத்தாலும் நெகட்டிவ் மட்டும் வரணும். இது ரெண்டுத்தில் எது வந்தாலும் சரி, அதாவது அந்த கம்ப்ளீட் வேல்யூஸ் வந்து பாசிட்டிவ் வந்தாலோ நெகட்டிவ் வந்தாலோ அது வந்து 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் ஒரு தடவை பாசிட்டிவ் வருது, அப்புறம் திரும்ப எனக்கு நெகட்டிவ் வருது, மறுபடியும் பாசிட்டிவ் வருது, இந்த மாதிரி வந்து மாறி மாறி போச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெனி ஒன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட கிராஃபை பற்றி கவலைப்படவே கூடாது. கிராஃப் அப்படின்னு வரும்போது நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸோட கிராஃபை மட்டும்தான் பார்க்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் ஒன்லி வந்து சைன் தான் பார்க்கணும். புரியுதா? ஸோ இந்த 2 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கிராஃப் வரைஞ்சி பார்க்குறீங்கன்னா அது எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு தான் நீங்கள் வேல்யூஸ் கொடுத்து கிராஃப் வரைஞ்சி பார்க்கணும். இன்கேஸ் தேவைப்பட்டால் நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு கிராஃப் வரைஞ்சி பாருங்கள். பட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்லி வந்து சைன் ஆஃப் த வேல்யூஸ் மட்டும்தான் பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கக்கூடாது, கிராஃப் பார்க்கக்கூடாது. சரி, இப்போ உங்களுக்கு ஸ்டெப்பு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், அந்த வேல்யூ கிரேட்டர் தென்னா லெஸ் தென்னான்னு பாருங்கள். ஒருவேளை ரெண்டுமே ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இருந்தால் எஸ் இட் இஸ் 1 ஃபங்க்ஷன். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? நம்ம எக்ஸாம்பிள் சம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும், என்ன ஆக்சுவலி சொல்ல வரோம் அப்படின்னு புரியும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ், இப்படி ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. இந்த ஃபங்க்ஷன் 1 இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் 1 இல்லையான்றத நீங்கள் அல்ஜிப்ரிக் மெத்தடில் போட்டால் கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா இப்போ இது x1 ஆகிடும், x1 ஆகிடும், x2 இருக்கும். எப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியும்? x1 கியூப் x1 கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இல்லையா? அப்போ இந்த கேல்குலஸ் மெத்தட் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் நம்மளுக்கு, 3x² + 1. கரெக்டாக? இந்த 3 முன்னாடி வந்துடும், பவரில் 1 குறையும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னது 1 தான் வரும். ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த வேல்யூ வந்து நான் என்ன சொன்னேன், கிரேட்டர் தென் 0 ஆர் லெஸ் தென் 0 அப்படின்னு இருக்கணும். கரெக்டாக? ஸோ ஃபார் எவ்ரி ரியல் வேல்யூஸ் இது என்ன இருக்கணும், ஒன்று கிரேட்டராக இருக்கணும், இல்லை லெஸ்ஸராக இருக்கணும். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், எக்ஸுக்கு நீங்கள் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் இது ஸ்கொயரில் இருக்கிறதுனால இது பாசிட்டிவ் ஆகிடும். சிம்பிள் லாஜிக். கரெக்டாக? ஃபார் எனி எக்ஸ் வந்து நீங்கள் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ், மைனஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ என்ன கொடுத்தாலும் எக்ஸ் வந்து என்ன ஆகும், பாசிட்டிவ் ஆகும். அப்போ எனக்கு என்ன ஆகுது,
f dash of x வந்து greater than 0 மட்டும்தான் வருது, which means என்ன அர்த்தம், இது வந்து strictly increasing. நீங்க minus plus any values நம்மளுடைய f dash of x என்ன ஆயிடுச்சு, greater than 0, so it is strictly increasing அப்படின்றதுனால therefore இந்த function f of x என்னது 1 function. புரியுதா, எவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டோம் பாருங்க. கொடுத்ததை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுல வேல்யூஸ் பார்க்குறோம், வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஒன்லி என்ன வருது, பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் வருது, விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், நம்மளோட வேல்யூ வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஸோ த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் 1 ஃபங்க்ஷன். ஓகே, 1 சொல்லியாச்சு. 1 இல்லாத ஃபங்க்ஷன், அதாவது மெனி ஒன்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறீங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ இதை நீங்கள் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2x ஆகிடும். கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x வந்துடுச்சு. இப்போ இந்த 2x இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஸோ அதனால தான் நான் திரும்ப அதே எடுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயரை பண்ணிங்கன்னா 2x வந்துடுமா. இப்போ நீங்கள் எக்ஸுக்கு ரியல் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் ரியல் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுடைய எக்ஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூஸில் இருக்கும்போது, அதாவது மைனஸ் வேல்யூ கொடுக்கும்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, less than 0 கிடைக்குது. அதே வந்து பாசிட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன ஆகும், நம்மளுக்கு கிரேட்டர் தென் 0 கிடைக்கும். கரெக்டாக எக்ஸுக்கு இது வந்து -2 போட்டிங்கன்னா -4 வரும், 2 போட்டால் +4 வரும். அப்போ நெகட்டிவ்க்கு ஒரு ஆன்சர் வருது, பாசிட்டிவ்க்கு ஒரு ஆன்சர் வருது. ஆனால் நான் என்ன சொன்னேன், வாட் எவர் வேல்யூஸ் நம்மளோட ஆன்சர் எய்தர் இன்க்ரீசிங்கில் இருக்கணும், அதாவது கிரேட்டர் தென் 0 இருக்கணும், இல்லை லெஸ் தென் இருக்கணும். பட் இங்கே இந்த 2xக்கு 2 ஆன்சர் கிடைக்குது, விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், 2 ஆன்சர் கிடைச்சா இந்த ஃபங்க்ஷன் நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, மெனி ஒன் ஃபங்க்ஷன். ஓகேவா, இதை வந்து நம்ம நார்மல் மெத்தட்லேயே என்ன பார்த்தோம், இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோமா, x1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x2 ஸ்கொயர். அப்போ x1 அப்படின்றது ப்ளஸ் ஆர் மைனஸ் x2, அப்போ நம்மளுக்கு +2 வரலாம் -x2 வரலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே லாஜிக் தான் இங்கேயும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த கேல்குலஸ் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கன்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன், தென் ஃபைண்டிங் அவுட் த வேல்யூஸ். அந்த வேல்யூஸ் மஸ்ட் கிரேட்டர் தென் 0 ஆர் மஸ்ட் லெஸ் தென் 0, எனிதிங் 1 தான் வரணும். இஃப் போத் அக்கர்ஸ் அது என்ன ஃபங்க்ஷன், மெனி ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இப்போ பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். நம்மளுடைய பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸும் என்ன, 1 ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ லாஸ்ட்டில் பார்த்த அந்த 3 மெத்தட், இந்த மெத்தட், இது எல்லாமே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் த டொமைன் தான் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். கரெக்டாக, பிகாஸ் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா 1 ஃபங்க்ஷனும் இன்டூ ஃபங்க்ஷனும் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், 1 ஃபங்க்ஷனும் மெனி ஒன் ஃபங்க்ஷனும் டொமைனை பொறுத்தது, நம்மளுடைய இன்டூ ஃபங்க்ஷனும் ஆன் டூ ஃபங்க்ஷனும் நம்மளுடைய ரேஞ்ச் பொறுத்து இருக்கும். கரெக்டாக, ஸோ அப்போ நம்மளோட 1 ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஒன் நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த டொமைன். ஓகேவா, இந்த பீரியாடிக் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. அண்ட் அகைன் ஐம் இன்சிஸ்டிங், இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே வந்து என்னது, டிபெண்ட்ஸ் ஆன் த டொமைன் வேல்யூஸ். அதாவது நம்ம போன இதுலேயும் என்ன பார்த்தோம், எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். கரெக்டாக, எஃப் ஆஃப் எக்ஸில் நீ என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோம், அப்போ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, அந்த மாதிரி நம்ம ஒன்லி டொமைன் இன்புட் பற்றி மட்டும்தான் நம்ம இந்த 1 ஃபங்க்ஷனில் பேசுகிறோம். ஸோ இப்போ இதே மாதிரியே பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி அப்படின்னு மாற்றி எழுதுறீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு பீரியட் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்க. டி அப்படின்றது வந்து ஆக்சுவலி வந்து பீரியட்னு சொல்லலாம், ஆர் ஃபண்டமெண்டல் பீரியட்னு சொல்லலாம். ஸோ டீன்ற டேர்மை நம்ம என்ன சொல்லலாம், பீரியட் ஆர் ஃபண்டமெண்டல் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பீரியாடிக் ஃபங்க்ஷன் புரிஞ்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டீன்னு எழுதுறீங்க அப்படின்னா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி எழுதும் போது உங்களுக்கு வேல்யூஸ் வந்து, அதாவது உங்களுடைய அவுட்புட் வந்து ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது வந்து மெனி ஒன் ஃபங்க்ஷன், நாட் அ 1 ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு ஒரு பீரியட், ஒரு ஃபண்டமெண்டல் பீரியட் கொடுத்து அதை மாற்றி எழுதும் போது நம்மளுடைய வேல்யூஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்தது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொல்லுவோம், மெனி ஒன் ஃபங்க்ஷன் ஆர் நாட் 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்போ ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்படி ரிப்பீட் ஆச்சுன்னா அது என்னது, மெனி ஒன் ஃபங்க்ஷன். இது வந்து 1 லைன் டெஃபினிஷன் மாதிரி. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. சே சப்போஸ் சைன் எக்ஸ்ன்றது என்னுடைய எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ இதை நான் வந்து சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2π அப்படின்னு எழுதுறேன்.
நமக்கு என்ன தெரியும் 360 டிகிரி ப்ளஸ் தீட்டா. அப்போ சைன் ஆஃப் 360 ப்ளஸ் தீட்டா மறுபடியும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சைன் எக்ஸ் கிடைக்கும். கரெக்டா? அப்போ எனக்கு என்ன ஆகுது எஃப் ஆஃப் எக்ஸில் நான் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறணும் சப்போஸ் வந்து நம்ம சைன் 45ன்னு சொல்கிறோன்னா சைன் 45 எனக்கு மறுபடியும் என்ன ஆகுது ஒரு டி பீரியட்க்கு அப்புறமும் ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4π அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுவும் என்னது நம்மளுக்கு சைன் எக்ஸ் தான். ஸோ அப்போ என்ன அர்த்தம் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியட்க்கு அப்புறம் இந்த வேல்யூஸ் மறுபடியும் நமக்கு சைன் எக்ஸ் வர்றதுனால இந்த வேல்யூஸ் ரிப்பீட் அப்படின்னா நம்மளோட சைன் எக்ஸ் ஃபங்க்ஷன் என்னது மெனி ஒன் ஃபங்க்ஷன், இட்ஸ் நாட் ஒன் ஃபங்க்ஷன். புரியுதா? இது வந்து நாட் அ ஒன் ஃபங்க்ஷன். இதை நம்ம கிராஃபில் புரிஞ்சுக்கிறதா எப்படி புரிஞ்சுக்கலாம்? நமக்கு என்ன தெரியும் சைன் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம கிராஃப் வரைவோம்? ஆக்சுவலாக நம்மளோட சைன் ஃபங்க்ஷனில் மேலேருந்து இங்கே போயிட்டு இங்கே வருமா? நம்மளோட கிராஃப் எப்படி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் சைன் எக்ஸ். கரெக்டாக? இங்கே வந்து இது வந்து 2π. ஸோ ஒவ்வொரு 2π இது வந்து 4π. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா இதே ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எப்படி வரும் ஆக்சுவலாக இந்த பக்கம் இருக்கும். கரெக்டாக? ஸோ இது வந்து -2π. ஸோ எவ்ரி 2π வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது சைன் வந்து அப்படியே வந்து ஓவர்லேப் ஆகுது. இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்குது, இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதே தான் இங்கே இருக்குது. ஸோ சேம் வேல்யூஸ் வந்து ஒவ்வொரு 2π ஃபங்க்ஷனுக்கும் நமக்கு ரிப்பீட் ஆகிறதுனால என்ன அர்த்தம் இந்த ஃபங்க்ஷன் வந்து மெனி ஒன் ஃபங்க்ஷன். ஒன் ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம் ஒரு இன்புட்க்கு நம்மளுக்கு வேறு அவுட்புட் கிடைக்கணும். ஒரே மாதிரி வேல்யூஸ்க்கு நமக்கு திரும்ப என்ன கிடைக்கூடாது சேம் வேல்யூ கிடைக்கக்கூடாது. சரி இப்போ சைன் வந்து நீங்கள் இங்கே வந்து 0 டிகிரி அப்படின்னு வச்சுக்கிறீங்கன்னா சைன் 0க்கு வர வேல்யூ தான் எனக்கு சைன் 360க்கு வரும். கரெக்டாக? இப்போ இது 0னா சைன் 360. அப்போ சைன் 0வும் சைன் 360 ஒரே வேல்யூனா நான் என்ன சொல்கிறேன் நம்ம ஏற்கனவே வந்து ஒன் ஃபங்க்ஷன் என்ன சொன்னோம் நம்மளுக்கு 0க்கு வர்ற ஒரே வேல்யூ மறுபடியும் 360க்கு வருது அப்படின்னா இது என்ன ஃபங்க்ஷன் கிடையாது ஒன் கிடையாது. ஒன்னா என்ன என்னுடைய இன்புட் அவுட்புட் எப்படி இருக்கணும் யூனிக்காக இருக்கணும். சேமாக வந்து ஒரே அவுட்புட் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ நான் இப்போ இதை கிராஃப்லேயும் காமிச்சிட்டேன், உங்களுக்கு ஆரோ டயக்ராம்லேயும் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் பீரியட் ஆஃப் ஆல் ட்ரிக்னாமெட்ரிக் பார்ப்போமா? நம்மளுடைய சைன் எக்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொசீக்கண்ட் எக்ஸ், தென் என்ன வரும் நம்மளுக்கு சீக்கண்ட் எக்ஸ், தென் வந்து காஸ் எக்ஸ். இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் பீரியட் வந்து 2π தான். அதாவது இந்த இடத்துல நான் ஃபண்டமெண்டல் பீரியட்னு என்ன சொல்கிறேன்னா 2π 4π 6π 8π எல்லா இடத்துலையுமே அது ரிப்பீட் ஆகுது. பட் ஃபண்டமெண்டல் பீரியட் அப்படின்றது இதோட பேஸ் வேல்யூ. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா இந்த 2π, இதுதான் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் பீரியட்னு சொல்லுவோம். அப்போ சைனு காசு சீக்கண்ட் கொசிக்கண்ட் இது எல்லாத்துக்குமே ஃபண்டமெண்டல் பீரியட் 2π. அதே மாதிரியே டேன் அண்ட் காட்டெக்ஸ் இதுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எந்த டைமில் நம்மளோட கிராஃபில் நீங்கள் இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா தெரியும் பை பீரியடில் வந்து அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு என்ன தெரியுது ஆல் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெனி ஒன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் ஒரு குறிப்பிட்ட பீரியட்க்கு அப்புறம் ரிப்பீட் ஆகிறதுனால இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம் மெனி ஒன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது கிளியராக புரிஞ்சிருச்சா? இந்த மெனி ஒன் ஃபங்க்ஷனை வந்து நான் இந்த பீரியாடிக்கில் எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லியிருக்கேன். ஓகே. ஏன்னா இங்கே நம்ம ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் ஆஃப்டர் அ சர்டைன் பீரியட் இட் அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட்ஸ். அப்போ ஒன்ஸ் அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக நாட் த ஒன் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிளாக வச்சுப்போம். இந்த சைன் எக்ஸ் வந்து நான் எக்ஸாம்பிள் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுடைய பேசிக் எக்ஸாம்பிள். இப்போ இதே மாதிரியே sin 3x வச்சு போடுவோமா? எக்ஸாம்பிள் நம்பர் 2 எடுத்துக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் sin 3x அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன் f of x கொடுப்பாங்க. இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் f of x plus tன்னு இதை வந்து நான் மாற்றி எழுதுவேன்னு சொன்னேன். அப்போ இதை மாற்றி எழுதுனா இது எப்படி எழுதுவேன் sin of 3 into x plus t. கரெக்டாக? x இருக்கிற இடத்துல x plus t. ஸோ இப்போ நான் x plus t சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இது என்ன வரும் நம்மளுக்கு sin of 3x plus 3t. கரெக்டா? இப்போ நம்மளுடைய ஃபண்டமெண்டல் பீரியட் சைனுடைய பேஸ் ஃபண்டமெண்டல் பீரியட் 2π. இங்கே எனக்கு என்ன இருக்குது 3t. அப்போ இதை வந்து நான் இந்த ஃபங்க்ஷனை எப்படி கம்பேர் பண்ணலாம் sin of x plus 2πன்னு இருக்குமா? அப்போ என்னுடைய ஃபண்டமெண்டல் பீரியட் என்னது 3tயும் 2πயும். இதுதான் வந்து பேஸ். கரெக்டா? அப்போ 3t is equal to 2π அப்படின்னு எடுத்தா என்னோட ஃபண்டமெண்டல் பீரியட் என்ன 2π/3. இந்த ஃபங்க்ஷன் sin 3xோட ஃபங்க்ஷனுடைய ஃபண்டமெண்டல் பீரியட் என்ன கிடைக்குது நமக்கு 2π/3. அப்போ நான் இதில் வந்து என்ன சொல்கிறேன் நான் இப்போ இது ஒரு ஃபார்முலாவாக உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் sin ax அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போலாம் sin ax வருதோ இதோட ஃபண்டமெண்டல் பீரியட் கேட்டாங்கன்னா
2π divided by modulus of a. ஓகேவா? புரியுதா நம்மளுக்கு? a modulus of a because 2π plus வரும்போது அது first quadrant. So whatever values நீங்க பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வரும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க? t is equal to 2π by modulus of a. இப்போ நீங்க இந்த இடத்துல என்ன நோட் பண்ணணும்? நம்மளோட கான்செப்டை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கணும். f of x x plus tன்னு எழுதுறேன். எனக்கு அந்த ஃபண்டமெண்டல் பீரியட்ல ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ் ரிப்பீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது மெனி ஒன். இது கான்செப்ட் நம்பர் 1. செகண்ட், எல்லா ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸுமே நம்மளுக்கு என்னது? மெனி ஒன் ஃபங்க்ஷன். அதோட எக்ஸாம்பிள். தேர்ட் என்னது? சைன் ஏஎக்ஸ். இதை வந்து நீங்கள் தேர்ட் கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் ஏஎக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதோட ஃபண்டமெண்டல் பீரியட் கேட்டாங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு 2π by mod a அப்படின்னு எழுதலாம். இந்த மாதிரி நீங்கள் சம்மை சால்வ் பண்ணுறது வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒரு பெரிய சம்மில் இதில் நடுவில் வரும்போது சைன் ஏஎக்ஸில் இங்கே என்ன கொடுக்குறாங்களோ சைனோட ஃபண்டமெண்டல் பீரியட் என்ன 2π. இதே டேன் கொடுத்தாங்கன்னா டேனோட ஃபண்டமெண்டல் பீரியட் பை. அப்போ பை பை ஏ. ஓகேவா? ஸோ என்ன ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்களோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுடைய ஃபண்டமெண்டல் பீரியடை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதே மாதிரியே இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போமா? அதே இதே சம்மையே நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்பர் 3 எப்படி பார்ப்போம்னு பார்ப்போமா? நம்மளுடைய எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சைனோட ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் லென்த்தியான ஃபங்க்ஷனாக எடுத்துப்போம். அதாவது இப்போ சைன் ஆஃப் 3x/2 ப்ளஸ் காஸ் ஆஃப் நம்மளுக்கு என்ன இருக்குது? 9x/4. ஓகேவா? இதான் நம்மளோட ஃபங்க்ஷன். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஃபண்டமெண்டல் பீரியட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டுபிடிக்கணும்னா அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணுவோம்? சைன் ஏஎக்ஸ். நான் என்ன ஃபார்முலா சொன்னேன்? சைன் ஏஎக்ஸ் அப்படின்னா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் பீரியட் வந்து 2π டிவைடட் பை மாட் ஏ. இது எப்படி வந்தது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ அதனால ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ சைனுக்கு வந்து நான் t1 அப்படின்னும் காசுக்கு வந்து t2 அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ 2π டிவைடட் பை 3/2. ஓகேவா? இந்த இடத்துல ஏன்றது 3/2. அதே மாதிரி இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா t2 அப்படின்னு எடுத்துக்கிட்டா காஸ்க்கும் நம்மளுக்கு என்னது? 2π தான். ஸோ 2π டிவைடட் பை 9/4 வந்துருச்சா? இப்போ இதை மாற்றும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? 4π/3. இப்போ t1ஓட 4π/3. அதே மாதிரி t2க்கு நம்மளுக்கு என்னது? 8π/9. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம ஃபண்டமெண்டல் பீரியட் காமனான ஒரே ஃபங்க்ஷன் இல்லையா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஃபண்டமெண்டல் பீரியட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் வந்து எல்சிஎம் எடுக்கணும். அதாவது எல்சிஎம் ஆஃப் t1 அண்ட் t2. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம பையை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுங்க. 4/3 8/9 இது ரெண்டுத்துக்கும் தான் நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். ஸோ நம்ம எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி எடுப்போம்? எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுத்துக்கணும். கரெக்டாக? ஸோ எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா இது தெரியாதவங்களுக்காக நான் எழுதுகிறேன். எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். கரெக்டா? ஸோ இப்படி தான் நம்ம எடுப்போம் இல்லையா? இப்போ 4க்கும் 8க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா மேலே வந்து எல்சிஎம், 3க்கும் 9க்கும் ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா 3. அப்போ நம்ம எல்சிஎம் ஆஃப் t1 அண்ட் t2 என்னது நம்மளுக்கு? 8/3π. ஓகேவா? புரியுதா பாருங்க? ஸோ இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு t கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இதுக்கு t1 t2ன்னு தனித்தனியாக வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இது ரெண்டுத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது அது ஃப்ராக்ஷனில் வந்தால் மேலே நியூமரேட்டர் கீழே டினாமினேட்டரை ஹெச்சிஎஃப் பண்ணிக்கணும். மேலே எல்சிஎம் கீழே ஹெச்சிஎஃப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய கிவன் ஃபங்க்ஷன் இந்த ஒய்யோட ஃபண்டமெண்டல் பீரியட் என்ன வருது? 8π/3. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பீரியட் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ இதே மாதிரியே நம்ம ஒரு 4th எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போமா? அதாவது இப்போ இந்த எக்ஸாம்பிளில் tan எடுத்துக்கிறோன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ f of x is equal to tan x plus 1. இப்போது f of x is equal to tan 2x plus 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபண்டமெண்டல் பீரியட்ன்றது x plus 1 x plus tன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த இடத்துல 1 வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். பிகாஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த டீன்றது ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு எதை பொறுத்து இருக்குது? இந்த டேனோட ஃபங்க்ஷன் பொறுத்து இருக்குது. ஸோ 1ஓட வேல்யூ அதனால் மாற போகிறதில்ல. இப்போ டேனோட ஃபண்டமெண்டல் பீரியட் நம்மளுக்கு என்ன தெரியும்? பை. கரெக்டாக? டீயோட பீரியட் வந்து நம்மளுக்கு 5πன்னு தெரியும். இந்த இடத்துல நம்ம இதுக்கு tan என்ன ஆகுது? tan வந்து 2x plus 2t plus 1. கரெக்டாக? 1 ஆல்ரெடி இக்னோர் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபண்டமெண்டல் பீரியட் வந்து 2t மட்டும்தான், 1 சேராது. பிகாஸ் எக்ஸுக்கு தான் t வருது. ஸோ 2t. அப்போ இங்கே என்ன அர்த்தம்? 2t is equal to π. அப்படின்னா அப்போ டீயோட வேல்யூ என்னது? π/2. ஓகேவா? இந்த டேனோட ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எடுத்துப்போம்? t is equal to π/2. ஓகே, சாரி, π/2.
இப்ப இதுல வந்து நான் உங்களுக்கு இப்ப இதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் முடிஞ்சிருச்சு. சைன், காஸ், டான், டிரிக்னோமெட்ரிக் ஃபங்ஷன்ஸ் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் சம்ஸ். நான் ஃபர்தரா ஜேஇ சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து அதர் ஃபங்ஷன்ஸ்ல எப்படிலாம் யூஸ் ஆகும்னு சொல்றேன். இப்போ நீங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னா அது பீரியாடிக் ஃபங்க்ஷனே கிடையாது. அது விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், அது அந்த ஒன் ஃபங்க்ஷனுக்குள்ளே வராது. ஸோ அப்போ நீங்கள் சப்போஸ் வந்து இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து எனக்கு ப்ரூஃப் பண்ணுங்க மேம்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது என்ன ஃபங்க்ஷன் கிடையாது, ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. இதை நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம். ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுடைய ஒன் ஃபங்க்ஷன் அந்த வேல்யூஸ் எதுவுமே வராது. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு கான்ஸ்டன்டான உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய ட்ரிக் என்ன அப்படின்னா, இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு சம்ஸ் சால்வ் பண்ணும்போது உள்ளே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு பீரியட் வந்து டி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. தென் 1/f of x அப்படின்றதுக்கு அப்புறம் வந்து f of x the whole power n இதுக்கு அப்புறம் வேற என்ன சொல்லலாம், வேற n belongs to the natural number. ஓகேவா? இந்த இடத்துல இது வந்து நேச்சுரல் நம்பர்ல இருக்கும். ஸோ 1/f of x, f of x whole power n or modulus of f of x இந்த ஃபங்க்ஷன் ஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு பீரியட் வந்து டீன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து நம்மளோட பீரியட் என்ன இருக்கும், டீயாக கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? இட் கேன் பி அ ஃபண்டமெண்டல் பீரியட் ஆர் நாட். அதாவது இந்த டீன்றது வந்து 2π இருக்கலாம், 4π இருக்கலாம், வாட் எவர் வேல்யூஸ் இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து ஒரு ஃபண்டமெண்டல் பீரியட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு பீரியட் கொடுத்துருக்காங்கன்னா இது எல்லாத்துக்குமே அது என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து பீரியடாக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய இந்த பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸான ஒரு ஐடியாஸ். ஓகேவா? இதை நீங்கள் ஃப்ராக்ஷனல் பார்ட், ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது இது எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் கவர் பண்ணாத ஆர் மிஸ் அவுட் பண்ண ஒரு சில ஃபங்க்ஷன்ஸோடைய பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஈக்குவல் ஆர் ஐடென்டிக்கல் ஃபங்க்ஷன். அது என்ன ஈக்குவல் ஆர் ஐடென்டிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் வந்து ஈக்குவல் அண்ட் ஐடென்டிக்கலா அப்படின்றத நம்ம எதை வச்சு சொல்லணும் அப்படின்னா, நம்ம 3 திங்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அதாவது வந்து நம்மளுடைய டொமைன் ஆஃப் எஃப் அப்படின்றதும் நம்மளுடைய டொமைன் ஆஃப் ஜியும் வந்து எப்படி இருக்கணும், கண்டிப்பாக வந்து சேமாக இருக்கணும். இது ரெண்டும் சேமாக இருந்தது அப்படின்னா நம்ம ஐடென்டிக்கல் சொல்லலாம். அதே மாதிரி ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப்பும் நம்மளோட ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் ஜியும் வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், கிராஃப். நான் சொன்னேன் இல்லையா, இந்த 3 திங்ஸ் தான் வந்து நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸில் ரொம்ப முக்கியம். ஸோ கிராஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் கிராஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஜி வந்து கண்டிப்பாக என்ன ஆகணும் அப்படின்னா ஓவர்லேப் ஆகணும். அதாவது ஒரே மாதிரியே வந்து அது எப்படி இருக்கணும், இது வந்து ஓவர்லேப் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துக்கலாமா? கான்செப்டாக சொன்னால் ஓகே இது ரெண்டும் ஓகேவா இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். பட் நம்ம எக்ஸாம்பிளில் போடும்போது தான் என்ன ஆகும், நம்ம என்ன சொல்ல வரோன்றது புரியும். ஸோ அப்போ எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறீங்க நீங்கள், சே சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவங்க கொடுத்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் டிவைடட் பை 1/x. ஓகேவா? ஆர் எப்படி எடுத்துக்கலாம், ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து ஓகே 1/x அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆர் இது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 1/x. இது ஏன் நான் இப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன ஆகும், எக்ஸும் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதுவும் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ். ஸோ தேர்ஃபோர் இந்த எஃப் ஆஃப் ஃபங்க்ஷனும் ஜி ஆஃப் ஃபங்க்ஷனும் ஈக்குவல் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. பட் ஆக்சுவலி அது கிடையாது, இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை. ஏன் ஈக்குவல் இல்லை அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த டொமைன் ஆஃப் எஃப் எழுதுங்க. இதோட டொமைன் என்னது, நம்ம இங்கே என்னென்ன இன்புட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டொமைன் ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப் வந்து பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். எக்ஸ் மட்டும் இருக்கிறதுல எனி வேல்யூஸ் நான் கொடுக்கலாம். ஓகே. ஆனால் இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நம்மளுக்கு டொமைன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆல் ரியல் நம்பர்ஸ் இங்கே கொடுக்கலாமா, இதுதான் நம்ம ஃபங்க்ஷன். இதை எடுத்து வச்சு நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கக்கூடாது. அவங்க கொடுத்த ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1/x. இதில் என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக நான் என்ன பண்ண முடியாது, எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ண முடியாது. அவங்க கொடுத்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு நீங்கள் 0 அப்ளை பண்ணிங்கன்னா இது இன்ஃபினிட்டி வரும். ஸோ அது இம்பாசிபிள். அப்போ என்ன பண்ணுவோம், இதோட டொமைன் வந்து என்னது, ஆர் -0. ஸோ புரியுதா? இதில் ஆல் ரியல் நம்பர்ஸ் உண்டு, இதில் ஆல் ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 0 தான் கொடுக்க முடியும். அப்போ எஃபோட ஃபங்க்ஷனும் ஜியோட ஃபங்க்ஷனும் என்னவா இல்லை, நம்மளுடைய டொமைன் வந்து ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ்.
ஸோ போத் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நாட் ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ஸோ உங்களுக்கு ஏன் வந்து இந்த டிஃப்ரென்ஸஸ் சொல்கிறேன் அப்படின்ட்டு டொமைனை நீங்கள் செக் பண்ணணும். டொமைன் ஈக்குவலாக இருந்தால் அடுத்த ஸ்டெப் போய் ரேஞ்ச் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ரேஞ்சும் கரெக்டாக இருந்தால் இதோட கிராஃப் வந்து கரெக்டாக ஓவர்லேப் ஆகுதா. சரி, இப்போ நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ இப்படி ஒரு கிராஃப் போகுது அப்படின்னா இந்த கிராஃப் இந்த ஃபங்க்ஷன் எஃப் இங்கே இருக்குது, பட் நம்மளுடைய ஜியும் வந்து கரெக்டாக இதுலேயே ஓவர்லேப் ஆகுதா அப்படின்னு பார்த்தா தான் இந்த மூணையும் வச்சு அந்த கிவன் ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவலாக ஐடென்டிக்கலா, அதாவது வந்து ஈக்குவல் ஆர் ஐடென்டிக்கலா இல்லை நாட் ஈக்குவலா அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ தெளிவாக வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக இதில் வந்து ப்ரொசீட் பண்ணி பார்த்தா தான் நம்மளால் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் ஈவன் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸில் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தாலும் சரி, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கொடுத்தாலும் சரி, நம்மளுக்கு ஆன்சர் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிதுன்னா அப்போ அதுதான் என்னது, நம்மளுடைய ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ இது என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி கொடுக்கும்போது எக்ஸ் இன் த டொமைன் ஆஃப் எஃப் தென் எஃப் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். எக்ஸுன்ற வேல்யூ நம்மளுக்கு டொமைன்லேருந்து எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ அந்த வேல்யூ என்ன ஆகுது, நெகட்டிவ் வேல்யூவும் பாசிட்டிவாக வருது அப்படின்னா தென் எஃப் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி நம்ம வந்து கிராஃபில் சொல்கிறோன்னு பார்ப்போமா. நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் என்னது, நம்மளுக்கு y is equal to x square. இதை எப்படி நம்ம ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். y equal to x square அப்படின்னா நம்மளுக்கு என்னது, அது வந்து ஒரு பேரபோலிக் கிராஃப். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த கிராஃபில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸுக்கு மைனஸும் கொடுக்குறீங்க ப்ளஸ்ஸும் கொடுக்குறீங்க. அதாவது எஃப் ஆஃப் -1 கொடுத்தா உங்களுக்கு y வந்து என்ன கிடைக்கிது, 1 கிடைக்கிது. எக்ஸுக்கு -1 கொடுக்குறீங்க, அதே எக்ஸுக்கு +1 கொடுக்குறீங்க. ஸோ எனி வேல்யூஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக மாறுது. தேர்ஃபோர் இது என்ன சொல்கிறோம், நம்ம ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேக்ஸிமம் டைம்ஸ் நமக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் வரும்போது ஈவன் ஃபங்க்ஷன் வரும். ஓகே, புரியுது. இப்போ அதே மாதிரி இன்னொரு லாஜிக் பாருங்கள். நீங்கள் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. காஸ் எக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்னது, நம்மளுக்கு என்ன தெரியும், காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ் அப்படின்னு தெரியுமா. ஸோ இதை இப்போ நம்ம கிராஃபில் எப்படி பிளாட் பண்ணுவோம், நம்மளுக்கு காஸோட கிராஃப் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கேருந்து கிராஃப் வந்து 0 to π/2க்கு வரும். அடுத்தது என்ன இருக்கும், π/2லேருந்து 3π/2க்கு போகும். கரெக்டாக? அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது 3π/2 அப்படின்னு வரும். கரெக்டாக? ஸோ இது மட்டும் நீங்கள் சென்டர் வந்து இங்கே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நான் ரஃபாக வரைகிறதுனால கொஞ்சம் நகர்ந்துடுச்சு. இப்போ நீங்கள் இதில் என்ன பார்க்கலாம், இந்த பாயிண்ட் நம்மளுக்கு என்னது π/2, 0. கரெக்டாக? y வந்து 0, எக்ஸ் ஆக்சிஸில் இருந்தால் y 0. இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3π/2, 0. கரெக்டாக? அதே மாதிரி இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும், நம்மளுக்கு -π/2, 0. இந்த பாயிண்ட் -3π/2, 0. இதுதான் என்னது, நம்மளுடைய y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அப்படின்ற கிராஃப் இதுதான். ஓகேவா? இப்போ இந்த கிராஃபில் ஏன் வந்து ஈக்குவலாக வருதுன்றது நான் கிராஃப் பொறுத்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போது கிராஃப் ஆஃப் எவ்ரி ஈவன் ஃபங்க்ஷன் இஸ் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்னு சொல்கிறேன். இது வந்து ஒய் ஆக்சிஸா, அப்போ இந்த ஒய் ஆக்சிஸில் நீங்கள் இதை அழகாக இப்படி ஃபோல்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஒய் ஆக்சிஸில் நீங்கள் இப்போ ஒரு பேப்பரில் இப்படி வரைஞ்சிருக்கீங்க, இந்த வரைஞ்சதை இந்த ஒய் ஆக்சிஸை கரெக்டாக சென்டராக வச்சு இந்த பேப்பரை இப்படி மடிக்கிறீங்க. இந்த பக்கம் இருக்க பேப்பர், இந்த லெஃப்டில் இருக்க பேப்பரை இப்படி அழகாக நீங்கள் ரைட் சைடு மடிக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த கிராஃப் என்ன ஆகும்னா இது மேலே வந்து ஓவர்லேப் ஆகும். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் இந்த கிராஃப் வந்து இது மேலே கரெக்டாக ஓவர்லேப் ஆகும். அந்த மாதிரி ஆகும்னா ஈவன் ஃபங்க்ஷன். இல்லை ஈவன் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக அப்படி ஆகும். ஸோ எப்படி சொல்கிறது, கான்வர்ஸ், இது நடந்தாலும் அது உண்டு, அது நடந்தாலும் இது உண்டு. ஓகேவா? ஸோ அப்போ ஒய் ஆக்சிஸில் நீங்கள் ஒரு சிமெட்ரிக் ஒரு கிராஃப் மடிக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக என்ன ஆகும், அபவுட் ஒய் ஆக்சிஸ் கண்டிப்பாக ஈவன் ஃபங்க்ஷனோட கிராஃப் வந்து ஓவர்லேப் ஆகும். அதே மாதிரி இப்போ காஸ் எக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இதே சப்போஸ் வந்து நான் வந்து இப்போ இது வந்து சென்டரில் கரெக்டாக வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? இப்போ இந்த ஒய் ஆக்சிஸில் இந்த கிராஃபை அப்படியே நீங்கள் இந்த லெஃப்ட் டு ரைட் மடிக்கிறீங்க அப்படின்னா இங்கேருந்து இது இந்த பக்கம், இங்கேருந்து இது இந்த பக்கம் அப்படியே போய் மடிக்கிறீங்கன்னா கரெக்டாக இந்த கிராஃப் என்ன ஆகுனா இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு கரெக்டாக கோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த போர்ஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இந்த லைனோட ஆகும். அதாவது இங்கே இருக்கு இல்லையா, இந்த லைனோட இந்த போர்ஷன் ஓவர்லேப் ஆகும். அதே மாதிரி கீழே இருக்கிற இந்த போர்ஷனும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக வந்து ஓவர்லேப் ஆகும். புரியுதா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் மடிக்கும் போது கரெக்டாக ஈவன் ஃபங்க்ஷன் ஓவர்லேப் ஆகும்.
ஓகே. ஸோ இப்போ ஈவன் ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஈவன் ஃபங்க்ஷன் இஸ் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா அது என்ன லாஜிக்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பிகாஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு எம்சிக்யூவில் கேட்கும்போது கிராஃப் ஆஃப் ஈவன் ஃபங்க்ஷன் இஸ் டேஷ் அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா, இல்லை இஸ் சிமெட்ரிக் அபவுட் வாட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? அப்போ ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து சேம் வந்து என்னது, அதே லாஜிக் தான். அதாவது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்றது எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்தால் அங்கே நான் ஈவன் சொன்னேன்னா, அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்தால் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுடைய ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இப்போ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வருது அப்படின்னா அது என்ன லாஜிக் அப்படின்னு நம்மளுக்கு புரியணும் இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அங்கே ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம், இங்கே நார்மலான ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிராஃப் வந்து நம்ம எப்படி வரைவோம்? ஆக்சுவலாக எக்ஸுக்கு 0வாக இருந்தால் ஒய்க்கு 0, எக்ஸுக்கு 1ஆக இருந்தால் ஒய்க்கு 1, 2ஆக இருந்தால் 2, 3ஆக இருந்தால் 3, -1ஆக இருந்தால் -1. ஸோ அப்போ இந்த கிராஃப் நம்மளுக்கு எப்படி வரும்? அபவுட் த ஆரிஜின் இந்த கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். y is equal to x. கரெக்டா? ஸோ இப்போ இதில் நீங்கள் இந்த கிராஃபை வந்து எப்படி நீங்கள் வந்து மடிப்பீங்க அப்படின்னா, ஸோ கிராஃப் ஆஃப் த எவ்ரி ஆட் ஃபங்க்ஷன் இஸ் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ். ஓகே, இஸ் சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின். சாரி, நாட் ஒய் ஆக்சிஸ். ஈவன் ஃபங்க்ஷன் தான் ஒய் ஆக்சிஸ், ஆட் ஃபங்க்ஷன் வந்து ஆரிஜின். ஒய் ஆக்சிஸாக இருந்தால் அழகாக இந்த பேப்பரை நடுவில் பிடிச்சி இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் மடிங்கன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இது என்ன மேம் ஆரிஜின்? ஆரிஜினாக இருந்தால் நான் இந்த பாயிண்டில் போய் எப்படி நான் பேப்பரை மடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் சொல்கிறத கரெக்டாக இமேஜின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இங்கே சென்டரில் ஒரு லைன் ஆரிஜினில் போகிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. நான் இங்கே டாட்ஸ் வரைகிறேன் இல்லையா, இதை நினச்சிக்கோங்க. இதை நினச்சிட்டு இங்கே இருக்கிற இந்த பேப்பர், அதாவது இந்த சைடில் இருக்க பேப்பர் அப்படியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா இந்த லைன் வந்து எக்ஸாக்டாக இது மேலே அப்படியே ஓவர்லேப் ஆகும். புரியுதா? இந்த பேப்பரில் இந்த பக்கம் இந்த இதான் வந்து நடு கோடாக வச்சுக்கோங்க, ஆரிஜின் கோடு. இந்த பேப்பரை அப்படியே நீங்கள் அழகாக இந்த பக்கம் மடிச்சிங்க அப்படின்னா இந்த 2 லைனும் என்ன ஆகும்? ஓவர்லேப் ஆகும். ஸோ அதனால தான் அது வந்து சிமெட்ரிக் அபவுட் த ஆரிஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை இன்னும் ஒரு சின்ன ஒரு கான்செப்டில் நம்ம சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், அதாவது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் இது ரெண்டும், அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் இது ரெண்டும் வந்து சேமாக இருக்கும் ஆர் ஓவர்லேப் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? குவாட்ரண்ட்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? எது எது? இது நம்மளோட ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த 1 and 3 வந்து ஓவர்லேப் ஆகும், 2 and 4 வந்து அதே மாதிரி சேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோமா? எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். வர்றது எல்லாமே என்னது? நம்மளுடைய ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த 2 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ், ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா சிமெட்ரிக் அபவுட் த ஆரிஜின். ஸோ இப்போ இதோட நம்மளோட ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து நன் ஃபங்க்ஷன். அது என்ன மேம் அது புதுசாக நன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஆக்சுவலி இப்படி ஒரு ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. பட் உங்களுடைய நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த நாலேஜ்க்காக நான் சொல்கிறேன். நன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நோ ஆட் நோ ஈவன் ஃபங்க்ஷன். ஓகேவா? அதாவது எல்லா ஃபங்க்ஷனுமே கண்டிப்பாக ஆடாக இருக்கணுமா ஈவனாக இருக்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஸோ அதனால இது ஒரு சிலர் வந்து நீனோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து நன் ஃபங்க்ஷன் எப்படி வேணால் அந்த டேர்ம்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நோ ஆட் ஆர் நோ ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ இதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சே சப்போஸ் உங்களோட ஃபங்க்ஷன் 5x + 9 அப்படின்னு நீங்கள் f of x is equal to 5x 9 ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸுக்கு மைனஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ f of -x is equal to -5x + 9 அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ இதில் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு மைனஸில் தான் வரும்னு என்ன லாஜிக் இருக்குது? நீங்கள் எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, ஆர் எக்ஸுக்கு நான் சொல்கிறேன் இப்போ -1 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு -1 போட்டிங்கன்னா 9 - 5 4 வருது. அப்போ என்ன? நான் நெகட்டிவ் இன்புட் கொடுத்தேன், பட் எனக்கு வந்து பாசிட்டிவ் வருது. சே சப்போஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் -4 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. -4 கொடுத்தா இங்கே என்ன ஆகும்? -20. அப்போ 20 19னா -11. அப்போ நான் கொடுக்குற நெகட்டிவ் இன்புட் எனக்கு ஒன்று வந்து பாசிட்டிவ் கொடுக்குது, ஒன்று நெகட்டிவ் கொடுக்குது. ஸோ சம் ஃபங்க்ஷன்ஸ் கேன் நெய்தர் பி நன் ஃபங்க்ஷன் ஆர் கேன் நெய்தர் பி அ ஈவன் ஃபங்க்ஷன் நார் அ ஆட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதையும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா ஃபங்க்ஷனும் கண்டிப்பாக ஆட்குள்ளே
இல்லை ஈவனுக்குள்ளே தான் வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ சம் ஃபங்க்ஷன்ஸ் கேன் நெய்தர் பி ஈவன் நார் பி ஆட். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஆட் அண்ட் ஈவன் தெளிவாக புரிஞ்சிருச்சா? ஆட் அண்ட் ஈவனோட ஃபங்க்ஷன் அண்ட் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணி வராமலும் இருக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? y இஸ் ஈக்குவல் டு இ டு த பவர் எக்ஸ் ஆர் என்ன எடுத்துக்கலாம்? ஏ டு த பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? பிகாஸ் ஏன்னும் போது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கும், எக்ஸ் வந்து நம்மளுடைய டொமைனில் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சஸ் வந்து மாறிட்டே இருக்கும். பட் இதில் ஒரு விஷயம் என்ன நம்மளுக்கு நல்லா தெரியும், ஆல் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸில் என்ன இருக்க முடியாது? ஏ வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் நம்பராக இருக்க முடியாது. அது நமக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ ஏ வந்து என்ன வேல்யூஸ் இருக்கலாம் அப்படின்னா, ஏ வந்து எய்தர் 0 to 1 இருக்கலாம் ஆர் ஏ இஸ் கிரேட்டர் தென் 1 இருக்கலாம். இந்த ரெண்டு லாஜிக் தான் வந்து இதில் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக பிரேக் பண்ணி எழுதுகிறோம் பாருங்கள். ஏ வந்து 0 to 1ல் ஒரு கிராஃப் வரும், அதே ஏ கிரேட்டர் தென் 1ஆக இருந்தால் ஒரு கிராஃப் வரும். ஓகே, அது ஏன்ற லாஜிக் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். சே சப்போஸ் வந்து இப்போ நான் ஏ இஸ் கிரேட்டர் தென் 1 இந்த ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கிறேன். a is greater than 1 and நம்மளுடைய equation என்ன? y is equal to a to the power x. இதுதான் நம்மளுடைய கிராஃப். இப்போது இந்த கிராஃப்க்கு நீங்கள் என்ன பண்ண போகிறோம்? கிராஃப் வரைய போகிறோம், டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக? நம்ம ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம்? கிராஃபு, டொமைனு, ரேஞ்ச். கரெக்டாக? ஸோ இப்போ இதில் எக்ஸுக்கு நீங்கள் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் எனிதிங் பவர் 0 1. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? 1 வரும். கரெக்டாக? எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ 1 வரும். அதே சப்போஸ் நீங்கள் எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போட்டிங்க, ஏவை இன்ஃபினிட்டி டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் வரும்? ஒய்க்கும் நம்மளுக்கு இன்ஃபினிட்டி தான் வரும். கரெக்டாக? அடுத்தது இப்போ நீங்கள் எக்ஸுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி, நம்ம என்ன பண்ண போகிறோம்? டொமைனில் எல்லாமே இருக்கா, ஆல் ரியல் நம்பர்ஸ் இருக்கா அப்படின்றது பார்க்குறது தான் நம்மளோட வேல்யூ. ஸோ எக்ஸுக்கு இந்த பக்கம் ஏதோ ஒரு வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒய் என்ன ஆகும்? a to the power minus infinity. a to the power minus infinity na என்ன அர்த்தம்? 1 by a power infinity. ஏன்றது some constant term, let it be, no issues. அப்போ 1 by a whole power infinity. அப்போ இது என்ன ஆகும் நம்மளுக்கு? இதோட வேல்யூ வந்து நியர்லி 1 by infinity வந்து ரொம்ப நியரிங் 0, அப்ராக்சிமேட்லி 0 வந்துடும். கரெக்டாக? இது அப்படியே 1 by 1 by 1 by நார்மலாக ஒரு நம்பரை 2வை 2 டைம்ஸ் பண்ணிக்கிட்டே போனால் பெரிய நம்பர் கிடைக்கும். அதே 1 by 2 into 2 into 2 into 2 பண்ணிங்கன்னா இருக்கிறதுலே ஒரு நியர்லி 0 நம்பர் கிடச்சிரும். அப்போ இதை நம்ம கிராஃபில் எப்படி பிளாட் பண்ணுவோம்? எக்ஸு 0வாக இருக்கும்போது ஒய்க்கு 1, எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 1. அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. எக்ஸும் இன்ஃபினிட்டி, ஒய்யும் இன்ஃபினிட்டி. எக்ஸ் இன்ஃபினிட்டின்றது இந்த பக்கம் எங்கேயோ இருக்கும், நம்மளுடைய ஒய் இன்ஃபினிட்டி அப்படின்றது என்ன அர்த்தம்? இந்த பக்கம் எங்கேயோ மேலே இருக்கும். அடுத்தது பாருங்கள், எக்ஸுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி, ஒய்க்கு நியர்லி 0. அப்போ நம்மளுடைய கிராஃப் எப்படி வருது பாருங்கள். இங்கேருந்து இந்த கிராஃப் ஒய் டு இன்ஃபினிட்டியை நோக்கி போயிட்டே இருக்கும். அப்போ ஏ இஸ் கிரேட்டர் தென் 1, ஒய் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ். இந்த கிராஃப் எப்படி இருக்குது நம்மளுக்கு? இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி 0ல் ஆரம்பித்து இந்த பக்கம் நம்மளுக்கு என்ன? இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. அப்போது இதோட ரேஞ்ச் என்ன சொல்லலாம்? இந்த ஃபஸ்ட்டுடைய டொமைன் ரேஞ்ச் என்ன சொல்லலாம் பார்ப்போமா? டொமைன் அப்படின்றது வந்து எல்லா வேல்யூஸையும் என்ன பண்ணுது? அலோவ் பண்ணுது. ஸோ டொமைன் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆல் ரியல் நம்பர்ஸ், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் என்னுடைய ரேஞ்ச் என்னது? நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்? ஏ வந்து நெகட்டிவ் இருக்கவே முடியாதுன்னு சொன்னதுனால இந்த கிராஃப் வந்து ஒய்யில் நெகட்டிவ் வரவே இல்லை. ஸோ தெரியுதா? ஒய்யில் நெகட்டிவ் வரவே இல்லை அப்படின்னா அப்போ ரேஞ்ச் ஒய் வந்து பிலாங்ஸ் டு என்னது? 0வும் அது கண்டிப்பாக டச் பண்ணாது. ஏன்னா ஏதோ ஒரு 1/2 போட்டிங்க அப்படின்னா டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆக ரொம்ப 0.0000ன்னு ஏதோ ஒரு நம்பர் இருக்கும், ஆனால் 0 வர முடியாது. அதனால நான் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்குறேன். ஓப்பன் ப்ராக்கெட்னா என்ன அர்த்தம்? 0வை இன்க்ளூட் பண்ணாதுன்னு அர்த்தம். ஸோ ஓப்பன் இன்டர்வல் 0, புரியுதா பாருங்கள்? ஸோ என்னுடைய ரேஞ்ச் வந்து இந்த ஒய் வந்து இந்த 0க்கும் இந்த இன்ஃபினிட்டிக்கும் நடுவில் தான் இருக்குது. இந்த மைனஸ் லைனில் என்ன வரவே இல்லை. ஸோ டொமைன் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி என்ன வேல்யூஸ் வேணால் கொடுக்கலாம். ஆனால் எனக்கு ஒய் என்ன தான் வருது? என்னுடைய 0 நியர்லி 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் வருது. ஸோ இதுதான் என்னது? ஏ கிரேட்டர் தென் 1ஓட டொமைன் அண்ட் ரேஞ்ச். இப்போ இதே கான்செப்டில் நம்ம என்ன பார்க்கணும்? அடுத்த ஒரு ஆப்ஷன் சொன்னேன் இல்லையா? 0 to 1. ஓகேவா? இப்போ கேஸ் நம்பர் 2 பார்ப்போமா? 0 less than a less than 1. ஓகே, இப்போ இதில் நம்ம எப்படி வந்து வருதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட் இப்போ நான் வந்து 0a less than 1 அப்படின்னா less than 1னால என்ன அர்த்தம்?
என்னுடைய எக்ஸோட வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். இல்லாட்டி இப்போ நான் வந்து y ஈக்குவல் டு 1/2 டு த பவர் எக்ஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது 1/aன்னு எழுதலாம். பட் 1/aன்னு எழுதுனா அங்கே கான்ஸ்டன்ட் என்னன்னு புரியாதுன்றதுனால நான் 1/2ன்னு எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் இதே மாதிரியே அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு 0, இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணி பார்த்தா தான் நம்மளுடைய டொமைனில் என்னென்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணால் ஒய்க்கு என்ன கிடைக்கும்? எனிதிங் பவர் 0 1. ஓகே, அதே தான் கிடைக்குது. எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறேன். 1/2 நீங்கள் இன்ஃபினிட்டி டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? நான் என்ன சொன்னேன்? டினாமினேட்டர் அதிகமாக இருக்கும்போது அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ண அது அப்ராக்சிமேட்லி என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 0 வரும். கரெக்டாக நியர்லி 0 கிட்ட போயிடும். இன்ஃபினிட்டி டைம்ஸ் நீங்கள் டினாமினேட்டரை ஏற்றிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த கிராஃப் 0வை டச் பண்ணுற மாதிரி போகும். இப்போ அதே எக்ஸுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மைனஸ் இன்ஃபினிட்டினா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பவரில் மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்குது. இப்போ பவரில் மைனஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? இது எப்படி எழுதலாம்? 2 டு த பவர் இன்ஃபினிட்டின்னு எழுதலாம். கரெக்டாக? அப்போ 2 டு த பவர் இன்ஃபினிட்டி அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஓகேவா? அப்போ இந்த கிராஃப் நம்மளுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். நம்மளுடைய 0 to 1 அப்படின்ற கிராஃபில் ஃபஸ்ட்டு என்னது நம்மளுக்கு? எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 1. அதே ஆன்சர் இந்த இடத்துல 0 to 1. ஓகே, எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 1. எக்ஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது ஒய் நியரிங் 0. அதாவது இந்த இடத்துல கிட்டத்தட்ட 0வை டச் பண்ணுற மாதிரி வருது. ஆனால் இங்கே எக்ஸு மைனஸ் இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது ஒய் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்குது. அப்போ இந்த கிராஃப் எப்படி வருது பாருங்கள். உங்களுக்கு நியர்லி இப்படி டச் பண்ணிகிட்டே போகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல y இஸ் ஈக்குவல் டு 1/a த ஹோல் பவர் எக்ஸ் அப்படின்னு நீங்கள் கிராஃப் எழுதுனீங்கன்னா 0 to 1 கான்ஸ்டன்ட்டில் நம்மளுக்கு எப்படி இருக்குது? இங்கேருந்து மேலே இன்ஃபினிட்டிலேருந்து இந்த கிராஃப் வந்து டு த டவுன் நியர்லி 0க்கு போகுது. அப்போ இதில் நம்மளுடைய டொமைன் என்ன இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டு கிராஃப்லேயுமே வந்து கிராஃப் வந்து ஓவர்லேப் ஆகலை. இது ரெண்டும் ஒரே மாதிரி கிராஃப் வரல. ஆனால் நம்மளுடைய டொமைன் எப்படி இருக்குது? இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எல்லாமே தரலாம். எந்த இஷ்யூஸ் இல்லை. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். அண்ட் நம்மளுடைய ரேஞ்ச் என்னவா இருக்குது? நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து ஒய் பிலாங்ஸ் டு, ஏன் நான் வந்து ஓப்பன் இன்டர்வல் போடுறேன்? பிகாஸ் இங்கேயும் நம்மளுக்கு என்ன ஆகாது? 0வை டச் பண்ணாது. ஸோ 0 to இன்ஃபினிட்டி இது ரெண்டுத்துக்குமே வந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து சேமாக தான் வருது. பட் நம்மளோட கிராஃப் வந்து எப்படி மாறுது பாருங்கள். 1/a பவர் எக்ஸ் போடும்போது வேறு, a பவர் எக்ஸ் அதாவது ஏவோட வேல்யூ கிரேட்டர் தென் 1ஆக இருந்தால் வேறு, இங்கே உள்ளே கொடுக்குற ஏவோட வேல்யூ 0 to 1ஆக இருந்தால் வேறு. ஆனால் இது நெகட்டிவாக ஏ கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ இதனால் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுதா? இப்போ இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு ஒரு கொஷின் சொல்லட்டுமா? நான் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டை வச்சு இது 1/1 இல்லையா அப்படின்னு சொல்லலாம்னு சொன்னேன். கரெக்டாக? இப்போ ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டை வச்சு இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் 1/1 ஃபங்க்ஷனாக இல்லையா எப்படி நம்ம சொல்வோம்? ஜஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறீங்க. இந்த ஹரிசாண்டல் லைன் இந்த லைனை எத்தனை தடவை டச் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கரெக்டாக? அப்போ அது ஒன்லி ஒன்ஸ் டச் பண்ணாலே அது நம்ம என்னன்னு சொல்லலாம்? 1/1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுவோம். சப்போஸ் மோர் தென் ஒன்ஸ் டச் பண்ணால் மெனி ஒன். அப்போ ஆல் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் 1/1 ஃபங்க்ஷன். பிகாஸ் ஏன் நம்மளுடைய ஃபங்க்ஷன் எல்லாமே எப்படி தான் இருக்குது? எய்தர் இந்த அதாவது வானத்தை நோக்கி ஒரு ஸ்கையை நோக்கி மேலே போகிற மாதிரி இருக்குது, இல்லை ஸ்கைலேருந்து கீழே வர மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு கிராஃப் தான் நம்மளுக்கு ஆல் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனில் ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம்? ஆல் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் அ 1/1 ஃபங்க்ஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து லாகரிதமிக் ஃபங்க்ஷன் பாருங்கள். நம்மளோட எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனும் லாகரிதமிக் ஃபங்க்ஷனும் அப்படியே வந்து வைஸ் வர்சா, அதாவது அதில் என்ன இருக்கோ அதோடைய உல்ட்டா தான் நம்மளுக்கு என்ன வரும்? நம்மளுடைய லாகரிதமிக் ஃபங்க்ஷன் வரும். அது எப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நார்மலாகவே நமக்கு தெரியும் இல்லையா, லாகும் எக்ஸ்பொனன்ஸும் எப்படி வந்து இன்டர் ரிலேட்டட் அப்படின்னு. இப்போ y ஈக்குவல் டு a பவர் எக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம். இதில் எக்ஸ்பொனென்ஷியலில் பார்த்தோம் இல்லையா? இப்போ இதுக்கு டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுவீங்க? லாக் டு த பேஸ் a டு த ஒய். இது லாகும் ஏவும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிட்டு ஸோ எக்ஸ் வரும். கரெக்டாக? ஸோ ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனை நீங்கள் லாகரிதமிக் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஒய் டு த பேஸ் ஏ அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? லாகரிதமிக் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண போகிறோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் டு த பேஸ் ஏ டு த எக்ஸ். ஏன் இங்கே வந்து எக்ஸை நான் வந்து ஜஸ்ட் மாற்றிருக்கேன்? பிகாஸ் யூஸ்வலாக நம்ம எல்லா சம்லையும் எக்ஸை வந்து இன்புட் டொமைனாகவும் ஒய்யை வந்து அவுட்புட் ரேஞ்சாகவும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால நான் ஒய் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் டு த பேஸ் ஏ அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இதில்
நம்ம ஏவை என்ன பண்ண முடியும்? நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்போனன்ட்ஸ்லேயே ஏ வந்து என்ன இருக்க முடியும்? கண்டிப்பாக நெகட்டிவ் இருக்க முடியாது. அதனால தான் நான் அங்கேயும் சொன்னேன் ஏ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? ஏ cannot be negative and ஏவோட ரேஞ்ச் என்ன இருக்கலாம்? 0 to 1 இருக்கலாம் ஆர் ஏ இஸ் கிரேட்டர் தென் 1 இருக்கலாம். ஏன் 0 to 1 அப்படின்னா இந்த 0 to 1ன்றது ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் வருது கரெக்டாக. அண்ட் ஏ இஸ் கிரேட்டர் தென் 1னா 1 விட அதிகமான நம்பர்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த ரெண்டு இடத்துல மட்டும் நம்மளுக்கு கிராஃப் உடையிறதுனால நம்ம டொமைன் அண்ட் ரேஞ்ச் சேமாக இருந்தால் கூட கிராஃப் ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த கிராஃபை நம்ம தனித்தனியாக பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் அதே கண்டிஷன் நம்ம பார்ப்போமா? ஏ இஸ் கிரேட்டர் தென் 1. ஏ இஸ் கிரேட்டர் தென் 1 நம்மளுடைய ஃபங்க்ஷனில் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? இப்போ இந்த ஃபங்க்ஷனில் y ஈக்குவல் டு நீங்கள் வந்து எக்ஸுக்கு 1 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா நம்மளுடைய y என்ன வரும்? log 1ஓட வேல்யூ என்ன? 0. ஸோ அப்போ எக்ஸுக்கு 1னா ஒய்க்கு 0 கிடைக்குது கரெக்டாக. அப்போது நம்மளோட இந்த கிராஃப் எப்படி வருது பாருங்கள் நம்மளுக்கு. இதில் வந்து எப்படி நம்மளுக்கு அந்த கிராஃப் வந்து ஸ்கைலேருந்து இப்படி கீழே வர்ற மாதிரி கீழே இருந்து மேலே போகிற மாதிரி இருந்ததோ, இப்போ ஏ இஸ் கிரேட்டர் தென் 1ன்ற கிராஃப் உங்களுக்கு எப்படி கிடைக்குது பாருங்கள். எக்ஸ் 1 இருக்குது, ஒய் 0. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் 1,0 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கிராஃப் வந்து இங்கே நியரிங் 0லேருந்து இப்படி மேலே ஏறி போகும். இதுதான் என்னது? ஏ இஸ் கிரேட்டர் தென் 1. ஏன் மேம் இங்கே வந்து எக்ஸுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் எதுவுமே வரவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அங்கே என்ன பண்ணுவோம்? நம்ம ஆக்சுவலாக ஏ இஸ் கிரேட்டர் தென் 1 கிராஃபில் நம்மளுக்கு ஒய் வந்து நெகட்டிவ் வராது கரெக்டாக. எக்ஸ் மட்டும்தான் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இப்படி மேலே போகும். மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து இந்த பக்கம் மேலே போகும் ஏ கிரேட்டர் தென் 1 கிராஃப். இது அப்படியே நம்மளுக்கு ரிவர்சலில் வர்றதுனால இங்கே என்ன வரும்? நம்மளுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி, அதாவது ஒய் தான் வந்து -to + மூவ் ஆகும், எக்ஸில் -to + வராது. ஸோ அப்போ இதோட டொமைனை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் பாருங்கள். இதில் வந்து டொமைன்ன்றது எக்ஸ் இல்லையா? இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? கண்டிப்பாக வந்து 0 to infinity தான் இருக்க முடியும். எக்ஸ் ஒன்லி த ரியல் நம்பர்ஸ், பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் மட்டும்தான் இங்கே எஸ் கிடைக்கும். அண்ட் நம்மளுடைய ரேஞ்ச் என்ன இருக்குது? அங்கே என்ன வந்து டொமைனாக இருந்ததோ அது இங்கே ரேஞ்சாக இருக்கும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது? ஒய் பிலாங்ஸ் டு -infinity, +infinity. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ்பொனன்ஷியல் சொல்லும் போது இன்புட் வந்து ஆல் ரியல் நம்பர்ஸ் இருந்தது, ரேஞ்ச் வந்து 0 to infinity இருந்தது. 0 to infinity அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒன்லி பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போது இப்போ லாகரிதமிக் ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு என்ன இருக்குது? டொமைன் வந்து ஒன்லி பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ், ரேஞ்ச் வந்து -infinity to +infinity. ஸோ இதுதான் நான் என்ன சொன்னேன்? கான்ட்ரோவர்ஸ் அப்படின்னு சொன்னேன். நம்மளுக்கு எப்போவுமே வந்து என்ன இருக்கும்? எக்ஸ்பொனன்ஷியலும் லாகரிதமிக்கும் வந்து அப்படியே வந்து உல்டாவாக இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், 0 இஸ் லெஸ் தென் ஏ லெஸ் தென் 1. ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன சொல்லுவோம்? அதே தான் வரும் கரெக்டாக. அதே மாதிரி நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதே 1,0 தான் வரப்போகுது. பட் இதில் நம்மளுடைய கிராஃப் வந்து எப்படி இருக்கும்? நம்ம இதுக்கு முன்னாடி கிராஃப் எப்படி பார்த்தோம் பாருங்கள். அபோவ் த ஸ்கைலேருந்து கீழே வர மாதிரி பார்த்தோமா? அப்போ இந்த கிராஃப் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இங்கேருந்து இங்கே வரும். ஓகேவா? இது நம்மளுடைய பாயிண்ட் 1,0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கிராஃப் என்ன? 0 லெஸ் தென் ஏ லெஸ் தென் 1 ஆஃப் y ஈக்குவல் டு லாக் டு த பேஸ் ஏஎக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கும் கிராஃப் இந்த மாதிரி மாறும். பட் இங்கேயும் நம்மளுக்கு என்ன? டொமைனில் இன்புட்டில் எக்ஸ் என்னது? நெகட்டிவ் வேல்யூஸ் கிடையாது. ஸோ அப்போ இதோட டொமைனும் என்னது? நம்மளுக்கு சேம் தான். ஸோ டொமைன் x belongs to the real numbers and range என்னது? நம்மளுடைய ரேஞ்ச் வந்து -infinity to +infinity எது வேணால் இதில் இருக்கலாம். ஸோ இப்போ இதோட எக்ஸ்பொனன்ஷியல் அண்ட் லாகரிதமிக் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக ஏதாவது ஒரு சம், ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். y ஈக்குவல் டு log of x - 2. ஓகே, இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்? நான் உள்ளே இருக்கிற நம்பர் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட டொமைன் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? உள்ளே இருக்கிறது வந்து என்ன ஆகக்கூடாது? இது வந்து 0வாக மாறக்கூடாது. அதாவது இந்த எது 0வாக வரக்கூடாது? எக்ஸுக்கு 0 வரவே கூடாது. அப்போது எக்ஸுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் வரக்கூடாது. அப்படி வச்சுக்கலாமா? 0ன்றதை விட எக்ஸ் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ எக்ஸ் -2 கிரேட்டர் தென் 0. அதாவது நம்மளோட இன்புட் எப்படி இருக்கணும்? நெகட்டிவ் இருக்கக்கூடாது. ஸோ ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0 தான் இருக்கணும். அப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 2
கரெக்டா? அப்ப இந்த சம் பொறுத்த வரைக்கும் அதான் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டொமைன் அண்ட் ரேஞ்ச் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ y = log x - 2 குடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஃபார் திஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்களுடைய டொமைன் என்ன? லாக் பொறுத்த வரைக்கும் ரியல் நம்பர்ஸ்ன்னு தெரியும். ஆனா இங்க xல என்னது? 2க்கு மேல தான் இருக்கும். இங்க 1 போட்டிங்கன்னா கூட என்ன ஆகும்? -1 ஆயிடும். ஸோ இந்த லாக் வந்து நெகட்டிவ்ல வந்துரும். அப்ப இதோடைய டொமைன் என்ன இருக்கு? x வந்து 2 to infinity. y obviously -infinity to infinity தான். அதுல எந்த டவுட்ஸும் இல்ல. புரியுதா? ஸோ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்றது நான் இதுல சொல்றேன் பாருங்க. x -2 அப்படின்னா அப்ப இந்த இடத்துல நெகட்டிவ் வரக்கூடாது. அவ்வளவுதான். நம்மளோட லாஜிக் என்ன? இந்த ரியல் நம்பர்ஸ் இருக்கு. நெகட்டிவ் இங்க வரக்கூடாது அப்படின்னா அப்ப 2 to infinity. ஜென்ரலா இருக்கிற ஃபார்முலா வெறும் x கொடுத்தீங்கன்னா ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ். பட் நான் இங்க x -2 கொடுக்குறேன். அப்ப எனக்கு நெகட்டிவ் என்ன? 1 போட்டாலும் நெகட்டிவ் தான். அப்போ 1 விட்டுடு. 2 போட்டா 0 வருது. 2வையும் விட்டுடு. 2க்கு மேல இருக்கிற ஆல் ரியல் நம்பர்ஸ். ஸோ அப்ப 2 to infinity அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் கேட்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இதுல வந்து நீங்க என்ன ரேஞ்ச் கண்டுபிடிங்க, இதுல என்ன டொமைன் கண்டுபிடிங்க, அந்த மாதிரி நமக்கு சம்ஸ் கொடுத்தாங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியல் இது ரெண்டுமே நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இதுல இன்னும் கொஞ்சம் சம்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸ்ல சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்ட் 2 வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் நம்மள 12th சிலபஸில் என்ன கொடுத்துருந்தாங்க? ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா சப்போஸ் வந்து நம்மளுக்கு 3.2 இந்த மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் கொடுக்குறாங்க அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணுவோம்? லோவஸ்ட் இன்டீஜருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். 3.2 அப்படின்றது 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கும். ஸோ நம்ம 3க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். கரெக்டா? இப்போ இந்த 0.2 அப்படின்றது தான் ஆக்சுவலி வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட். அதுதான் நம்ம வந்து இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு 4.9 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4 + 0.9 அப்படின்னு பிரிப்போமா? இது என்னது? நம்மளுடைய கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். இது வந்து இன்டீஜர். இந்த 0.9 அப்படின்றது என்னது? ஃப்ராக்ஷனல் பார்ட். ஸோ இதை வந்து GI கிரேட்டஸ்ட் இன்டீஜர் அப்படின்னா இது வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட். கரெக்டா? ஸோ ஒரு எக்ஸ் அப்படின்ற ஒரு நம்பரை நம்ம கிரேட்டஸ்ட் இன்டீஜர் அப்படின்றதுக்கு இந்த க்ளோஸ்ட் பிராக்கெட்ஸ்குள்ளேயும் அடுத்தது நம்ம ஃப்ராக்ஷனல் பார்ட் அப்படின்றத இந்த சிம்பிள்லையும் வந்து இதை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த சிம்பிள் மாதிரியே அப்படியே இது வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ நம்ம 2 பிராக்கெட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு என்ன தெரியணும்? கண்டிப்பாக வந்து ஞாபகம் இருக்கணும். பிகாஸ் இந்த பிராக்கெட் கொடுத்தாங்கன்னா அவங்க கிரேட்டஸ்ட் இன்டிஜரை மீன் பண்ணுறாங்க, இந்த கேர்லி பிராக்கெட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃப்ராக்ஷனல் பார்ட்டை மீன் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். ஓகே, ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜரையும் ஃப்ராக்ஷனல் பார்ட்டையும் ஆட் பண்ணி வர்றது ஹோல் நம்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் இது நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்? கிரேட்டஸ்ட் இன்டிஜர்னா இங்கே எனி நம்பர்ஸ் கொடுத்தாலும் லோவஸ்ட் இன்டிஜருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு சொன்னேன்னா அப்போ ஃப்ராக்ஷனல் பார்ட்டாக இருந்தால் எப்படி எழுதுவோம்? 0.9. ஓகே, இப்போ இதுதான் நம்மளுடைய ஃப்ராக்ஷனல் பார்ட். அப்போ ஆல்வேஸ் ஃப்ராக்ஷனல் பார்ட் எதுக்குள்ளே தான் இருக்கும்? 0க்கும் 1க்கும் நடுவில் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் என்னென்னலாம் வரும்? 0.1 வரும், 0.2 வரும், 0.3, 0.4, 0.5 அப் டு 0.9 வரும். 0.10 வருமா? இந்த 0.10 வரும்போது அது என்ன ஆகும்? 1.0வா மாறிடும். 1.0 இஸ் நத்திங் பட் இன்டீஜர். அது ஃப்ராக்ஷனல்குள்ளே வராது. ஸோ அதனால 0.1லேருந்து 0.9 வரைக்கும் இருக்குது தான் என்னது? நம்மளுடைய ஃப்ராக்ஷனல் போர்ஷன். அப்போ நம்மளுடைய ரேஞ்ச் ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் எப்படி இருக்கும்? 0லேருந்து 1க்குள்ளே மட்டும்தான் ரேஞ்ச் இருக்கும். ஸோ அப்போ இதை கிராஃபில் எப்படி மீன் பண்ணுவோன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கிராஃபில் எக்ஸுக்கு நீங்கள் எனி வேல்யூஸ் கொடுங்க. அந்த என்ன வேல்யூஸ் இருந்தாலும் நம்ம 0லேருந்து 1க்குள்ளே மட்டும்தான். அதாவது எக்ஸுக்கு இப்போ நீங்கள் 0.1, 0.3, 1.3 எது கொடுத்தாலும் நம்ம ஃப்ராக்ஷனல் பார்ட் அப்படின்னு வரும்போது நம்மளுடைய கிராஃப் என்ன தான் ஆகும்? 0 to 1க்குள்ளே தான் வரும். ஸோ நம்மளுடைய கிராஃப் எப்படி இருக்குது பாருங்கள், 0 to 1. இதுதான் என்னது? y = எக்ஸோட கிராஃப். அதே மாதிரி இப்போ இங்கே 1 இருக்குது அப்படின்னா 1 to 2. கரெக்டா? அடுத்தது நீங்கள் இப்போ 3 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 2 to 3. ஈவன் நீங்கள் -1 கொடுத்தீங்கனாலும் -1 to 0. ஸோ இந்த கிராஃப் எல்லாமே எப்படி இருக்கும்? இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போது இதை வந்து நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்களேன். 0.5ன்னு எடுத்துக்கோங்க. 0.5 இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்கும். கரெக்டாக? அப்போ எனக்கு என்ன ஆகும்? 1க்கு கீழே தான் அது இருக்குது.
இந்த y வந்து 1 தாண்டறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்போ 2 வரும்? அது ஹோல் நம்பராக போகும்போது தானே 2 வர முடியும். ஸோ இப்போ நான் 1.3 எக்ஸுக்கு 1.3 கொடுக்குறேன் அப்படின்னா இது கண்டிப்பாக என்ன இருக்கும்? அகைன் வந்து 0.3 அப்படின்றது எங்கே? இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இந்த 1க்கு கீழே தான் இருக்கும். இப்போ 7.9 கொடுக்குறேன். ஸோ 0.9 ஃப்ராக்ஷனல் வரும்போது அப்போ திரும்ப என்ன அர்த்தம்? 1க்கு கீழே தான் வரும். ஸோ அப்போ இது பார்க்க எப்படி இருக்குது? நம்மளுக்கு ஒரு லேடார் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. நம்ம அங்கே என்ன சொன்னோம்? அதை ஸ்டெப் அப் ஃபங்க்ஷன் சொன்னோம். அப்போ இதுக்கு பேர் என்னது? ஒரு லேடார் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. ஜஸ்ட் 0 to 1 0 to 1 0 to 1 தான் இருக்கும். அப்போது இதோட கிராஃப் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னது? நம்மளுடைய டொமைன். டொமைன் அப்படின்னா என்ன? எக்ஸுக்கு எனி வேல்யூஸ் நீங்கள் கொடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா வேல்யூஸுமே வந்து அக்செப்ட் பண்ணுது இந்த ஃபங்க்ஷனை. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். பட் ரேஞ்ச் என்னது? நம்ம என்ன வேல்யூ நீ கொடுத்தாலும் சரி, ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? y பிலாங்ஸ் டு 0 to 1. ஓகேவா? ஏன் நான் வந்து இப்போ 0க்கு மட்டும் க்ளோஸ்ட் இன்டர்வல் போட்டிருக்கேன், இது க்ளோஸ்ட் இன்டர்வலாகவும் இது ஓப்பன் இன்டர்வலாகவும் போட்டிருக்கேன். ஏன்னா 1 வர்றதுக்கான பாசிபிள் இல்லை. 1 வந்ததுன்னா என்ன ஆகும்? அது போய் இன்னொரு தடவை இன்டீஜராக மாறிடும். இது 0.19ன்றது 0.10 வரும்போது இது என்ன ஆகும்? 5.0 மாறிடும். ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன ஆகாது? 1 வர்றதுக்கான பாசிபிள் இல்லை. பட் 0 வருமா? வரலாமே. 5.0 அப்படின்னு எழுதலாம். 5ன்ற ஒரு நம்பரை நீங்கள் 5.0ன்னு எழுதலாம். அப்போ 0 வர்றதுக்கான பாசிபிள் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ரேஞ்சில் க்ளோஸ்டு இன்டர்வல் அப்படின்னும், 1 வர்றதுக்கான பாசிபிலிட்டி இல்லாததுனால இதை வந்து ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னு போடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதா? இப்போ ஒரு கொஷினில் உங்களுக்கு வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் 0.5 என்னன்னு கேட்குறாங்க, இல்லை 1.5 என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஃப்ராக்ஷனல் பார்ட் என்ன எழுதுவீங்க? 0.5 அப்படின்னு எழுதுவோம். அதே கொஷினில் உங்களுக்கு ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் -3 என்னன்னு கேட்டாங்கன்னா 0ன்னு தான் எழுதணும். ஏன்னா இங்கே என்னது? ஃப்ராக்ஷனல் பார்ட் கிடையாது. ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கணும். இப்போ இந்த 1.5ல கிரேட்டஸ்ட் இன்டிஜர்னு கேட்டால் 1 எழுதுவோம், ஃப்ராக்ஷனல் பார்ட்னு கேட்டால் 0.5 எழுதுவோம். ஓகேவா? ஸோ இப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர், ஃப்ராக்ஷனல் பார்ட், இது ரெண்டும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ ரேஷனல் ஃபங்க்ஷன் பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்ட் 2 வீடியோ, அதாவது நம்மளோட 12th சிலபஸில் இது என்னன்னு கவர் பண்ணோம். நம்ம நார்மலாக ரேஷனல் ஃபங்க்ஷன் அப்படின்னா f of x divided by g of x provided என்னது? g of x cannot be equal to 0. ஓகேவா? இது ஜென்ரலாக சொன்னால் இதுதான் நம்மளுடைய ரேஷனல் ஃபங்க்ஷன். அதாவது ரெண்டு ஃபங்க்ஷனை நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டரில் போட்டு டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வரும். நம்ம அப்போ வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் என்ன பார்த்தோம்? ஈஸியான எக்ஸாம்பிள் வந்து 1/x பார்த்தோம். கரெக்டாக? f of x 1 அப்படின்னும் g of x x அப்படின்னும் 1/x அப்படின்ற ஒரு சிம்பிள் பார்த்தோம். பட் நான் அப்போவே உங்களுக்கு என்ன சொன்னேன்? இதை வந்து நம்ம கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா இதை வந்து 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஓகேவா? இந்த மேலே இருக்கிற f of xும் லீனியராக இருந்து கீழே இருக்க ஃபங்க்ஷனும் லீனியராக இருக்கிற மாதிரி நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைப் இருக்கும். அண்ட் செகண்ட் டைப் எப்படி எடுத்துக்கலாம்? மேலே வந்து லீனியர், கீழே வந்து குவாட்ராட்டிக். ஓகேவா? ஆர் ரெண்டுமே குவாட்ராட்டிக். இது எப்படி வேணா இருக்கலாம், மேலே குவாட்ராட்டிக் கீழே லீனியர், வாட் எவர் இட் இஸ், எப்படி வேணா இருக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன் என்னது? ரெண்டுமே வந்து குவாட்ராட்டிக் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இந்த 1/xன்றது ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போமா? லீனியர் பை லீனியர் எடுத்துக்கலாமா? நம்மளோட ஃபங்க்ஷன் y இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு x + 1 டிவைடட் பை 2x + 1. இதுதான் நம்மளுடைய ரேஷனல் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இந்த ரேஷனல் ஃபங்க்ஷனுடைய டொமைன் அண்ட் ரேஞ்ச் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டொமைன். நம்மளுக்கு எக்ஸுக்கு எல்லா வேல்யூஸும் கொடுக்க முடியுமா அப்படின்றதா டொமைன். கரெக்டாக? டொமைன்னா என்ன? இன்புட். இன்புட்டில் ஆல் ரியல் நம்பர்ஸ் பாசிபிளா இல்லையா? இங்கே மேலே நியூமரேட்டரில் எக்ஸில் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், மைனஸ் கொடுத்துக்கலாம், ப்ளஸ் கொடுத்துக்கலாம், நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் டினாமினேட்டர் என்ன ஆகக்கூடாது? 0 ஆகக்கூடாது. கரெக்டாக? அப்போ 2x + 1 அப்படின்றது நாட் ஈக்குவல் டு 0. இது என்ன ஆகக்கூடாது? டினாமினேட்டர் 0 ஆனால் ஃபங்க்ஷனே எக்ஸிஸ்ட் இல்லைன்னு ஆகிடும். அப்போ நம்ம என்ன சால்வ் பண்ணுவோம்? ஸோ டினாமினேட்டர் நெவர் பி 0. அப்போ நாட் ஈக்குவல் டு 0 போட்டுட்டிங்கன்னா அப்போ 2x வந்து நாட் ஈக்குவல் டு -1. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? x நாட் ஈக்குவல் டு -1/2. அப்போ எக்ஸுக்கு நீங்கள் இந்த இடத்துல -1/2 கொடுக்குறீங்க அப்படின்னா 2 கேன்சல் ஆகிட்டு டினாமினேட்டர் 0 ஆகிடும். புரியுதா? இந்த இடத்துல -1/2 கொடுத்தா இந்த ஃபங்க்ஷனே கிடையாது. ஸோ அதனால் நம்மளுடைய இன்புட்டில் என்ன மட்டும் வரக்கூடாது? -1/2 மட்டும் கண்டிப்பாக வரக்கூடாது. ஓகே? அப்போ நம்மளுடைய டொமைன் இன்புட்டில் என்ன கொடுப்போம் பாருங்கள். டொமைன் x belongs to
ஆல் ரியல் நம்பர்ஸ் மைனஸ் 1/2. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எது மட்டும் வரக்கூடாது, நம்மளுடைய -1/2 தவிர மீதி எது இருந்தாலும் என்னது ஓகே தான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரியே பாருங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாமா? இது டொமைன் எடுத்துட்டோம். இன்னும் நம்ம இதில் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ இதோட ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிப்போம்? ரேஞ்சுக்கு தான் நான் வந்து இங்கே உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரேஞ்ச் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரேஞ்ச் கண்டுபிடிப்பாங்க. பட் ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குது. ரேஞ்ச் கண்டுபிடிக்க நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே வேண்டாம். ஸோ அந்த ட்ரிக் என்னது நம்மளுக்கு? ரைட் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய். ஓகேவா? அதாவது வந்து நீங்கள் ஒய்யை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் எழுதின மாதிரி நீங்கள் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் எழுதுங்க. ஓகேவா? அதாவது இந்த கொடுத்த ஈக்குவேஷனையே நீங்கள் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வாங்க. அது எப்படி கொண்டு வருவோம் நம்ம? ஃபஸ்ட்டு ஒய் இன்ட்டு 2x + 1. அதாவது இங்கே இருக்கிற டினாமினேட்டர் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2xy + y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ இந்த +1 இந்த பக்கம் கொண்டு போவோமா? என்ன வரும்? 2xy + y - 1 ஈக்குவல் டு எக்ஸ் வந்துருச்சா? இப்போ இன்னைக்கு எக்ஸ் எல்லாம் ஒரு டைம் ஒரு பக்கம் வரணும், கரெக்டாக? ஸோ இந்த 2xyயை இந்த பக்கம் கொண்டு போகிறேன். y - 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2xy. இப்போ இதில் எக்ஸை காமனாக எடுத்துகிட்டா நம்மளுக்கு என்ன இருக்கும்? 1 - 2y. y - 1 இஸ் ஈக்குவல் டு 1 - 2y. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன? y - 1 divided by 1 - 2y. ஸோ இப்போ இங்கே எப்படி y இன் டேர்ம்ஸ் ஆஃப் இருந்ததோ அதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்? எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த ஈக்குவேஷனில் இதே மாதிரியே பண்ண போகிறோம். அதாவது ஒய்க்கு நம்ம டொமைனுன்றது நம்மளோட இன்புட், ரேஞ்சுன்றது அவுட்புட் ஒய். அப்போ அந்த ஒய்யோடது இங்கே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ இப்போ ஒய்க்கு மேலே வந்து என்ன வேல்யூஸ் வேணால் கொடுக்கலாம், ஆல் ரியல் நம்பர்ஸ், ஓகே, நோ ப்ராப்ளம். பட் கீழே என்ன கொடுக்க முடியாது நம்ம? இந்த 1 - 2y அப்படின்றது 0 ஆகவே கூடாது, கரெக்டாக? அப்போ என்ன அர்த்தம்? 2y நாட் ஈக்குவல் டு 1. அப்போ y வந்து நாட் ஈக்குவல் டு 1/2. அப்போ நம்மளுடைய ரேஞ்ச் என்ன வருது? ரேஞ்ச் y பிலாங்ஸ் டு r - 1/2. ஓகேவா? நம்மளோட ரேஞ்ச் என்ன ஆகக்கூடாது? ஆக்சுவலாக 1 - அதாவது வந்து 1/2 அப்படின்றது மட்டும் என்ன ஆகக்கூடாது? ஆகவே கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறோன்னு தெரியுதா? நம்ம நார்மலாக லீனியர் கிராஃப் வரும்போது நம்மளுடைய ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கொடுத்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ஒரே ஒரு வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம், கரெக்டாக? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, வேறு எதுவுமே நம்ம இதில் பண்ணவே இல்லை. ஒன்லி திங், டினாமினேட்டர் 0 ஆகாமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணால் அதை எக்ஸுக்கு டொமைன் கண்டுபிடிச்சிட்டோம். அதே எக்ஸை ஒய்யில் மாற்றி எழுதிட்டு இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய ரேஞ்ச் ஒய் என்னன்றதை கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? இப்போ இந்த லீனியர் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ செகண்ட் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் டிவைடட் பை குவாட்ராட்டிக். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சால்வ் பண்ணுவோம். இப்போ இதோட எக்ஸாம்பிள் அதே மாதிரியே எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை குவாட்ராட்டிக்ன்றதுனால 2x + 1க்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்? x² + 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்க போகிறோம், கரெக்டாக? எனி ரேஷனல் ஃபங்க்ஷன் நம்ம என்ன கண்டுபிடிக்க தெரியணும்? டொமைன் அண்ட் ரேஞ்ச், அதோட இன்புட் என்ன, அவுட்புட் என்ன, அந்த மாதிரி கண்டுபிடிக்க தெரியும். ஓகே, டொமைன் என்னன்றதை பார்ப்போமா? இப்போ இது y = இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ டொமைனில் எல்லா ரியல் நம்பர்ஸும் உண்டா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ நியூமரேட்டர் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. r+ கொடுத்தீங்கன்னா எல்லா வேல்யூஸுமே அக்செப்டபிள். இப்போ டினாமினேட்டரில் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணணும், x² + 1 நாட் ஈக்குவல் டு 0 வரணும் அப்படின்றது தான் லாஜிக். பட் இங்கே நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம், ஒரு என்ன இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த ரியல் நம்பர்ஸ் எக்ஸில் எல்லா வேல்யூஸுமே ஆல் ரியல் நம்பர்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகும்? ஆக்சுவலாக பாசிட்டிவாக கொடுத்துரும். நீங்கள் -2 கொடுக்குறீங்களா, 4 தான் வரும். +2 கொடுத்தாலும் 4 தான் வரும். ஸோ நீங்கள் ஸ்கொயர்னு வரும்போது கீழே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இந்த ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் எனி வேல்யூஸ் கொடுத்தாலும் இது கம்ப்ளீட்டாக என்ன ஆகுது? பாசிட்டிவாக வருது. அப்போ நம்ம ஈஸியாக என்ன சொல்லிடலாம்? நம்மளுடைய டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து என்னது? ஒன்லி வந்து ஆர் தான். ஓகேவா? த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் பிலாங்ஸ் டு த ரியல் நம்பர்ஸ். ஓகே, டொமைன் தெரிஞ்சிருச்சு. இதோட ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிப்போம் பாருங்க. இப்போ ரேஞ்ச்னா நான் என்ன சொன்னேன்? நம்மளோட ட்ரிக் என்ன சொன்னோம்? ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எழுதியிருக்கிறது எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் மாற்றி எழுதுங்க. இது எப்படி எழுதுறோம் பாருங்க. இப்போ ஒய் இன்டூ இது இங்கே வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். x² + 1 ஈக்குவல் டு x + 1.
இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போ ப்ளஸ் ஒன் இந்த பக்கம் வந்துடுமா, ஒய் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். கரெக்டா? இப்போ நம்ம என்ன மாதிரி இதை வந்து மாற்றி எழுத ட்ரை பண்ணோம், ஆக்சுவலாக எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றி எழுத ட்ரை பண்ணுறோம். பட் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாமே நான் எல்லாம் வந்து உங்களுக்கு இப்படி மாற்றி எழுதுறேன். அதாவது நம்ம ஈக்குவல் டு 0ன்னு போடலாம். இதில் நம்ம வந்து காமனாக எடுத்து எக்ஸ் கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் நான் இது எப்படி எழுதுறேன் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 0. நான் ஏன் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் எழுதலைன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதனால் எழுத முடியாது. ஸோ நம்ம இப்போ ஒய்யோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு மாற்றி எழுதிப்போமா. அதாவது ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 0. இது என்ன லாஜிக்கில் இருக்குன்றத நீங்கள் ஃபஸ்ட் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது வந்து ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இது இந்த லாஜிக்கில் இருக்குது. உங்களுக்கு புரியுதா? ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பின்றது மைனஸ் ஒன், சின்றது ஒய் மைனஸ் ஒன். இப்போ இது நீங்கள் சால்வ் பண்ணிங்க, உங்களுக்கு ஆப்வியஸ்லி என்ன கிடைக்கும், எக்ஸோட ரூட்ஸ் கிடைக்கும். கரெக்டாக? இப்போ இங்கே எப்படி நம்ம ஒய் கண்டுபிடிச்சோமோ அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம எக்ஸோட ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். இப்போ டிஸ்கிரிமினண்ட்டோட ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும், டிஸ்கிரிமினண்ட் அப்படின்னா என்ன, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. கரெக்டாக? நம்மளுடைய ரியல் ரூட்ஸ் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம், டிஸ்கிரிமினண்ட் வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக? எப்போலாம் வந்து டி வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கோ அதுதான் என்னது, நம்மளுடைய ரியல் ரூட்ஸ். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பி ஸ்கொயர் அப்படின்றது என்ன அர்த்தம், மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, அடுத்தது என்னது, மைனஸ் 4 இன்ட்டு ஏன்றது ஒய், சி அப்படின்றது ஒய் மைனஸ் 1 விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா நம்மளுக்கு வரணும். ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். இது பண்ணிங்கன்னா 1 மைனஸ் 4y ஸ்கொயர். கரெக்டாக? 4 இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய். ஸோ 4y ஸ்கொயர். இது வந்து ப்ளஸ் 4y, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 4y கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, டிஸ்கிரிமினண்ட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கல, நம்மளுடைய வேல்யூஸ் கிடைக்கல. இப்போ இதில் நீங்கள் மறுபடியும் என்ன பண்ண போகிறீங்க, டியோட இன்டர்வல்ஸ், அதாவது இந்த ஒய்யோட இன்டர்வல் தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். அப்போ மறுபடியும் இதே மாதிரி எழுதுவோம். நம்ம இந்த மாதிரி எழுதுனா நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி. ஃபஸ்ட்டு ஒன் என்னது, மைனஸ் பி. ஃபார்முலா நான் எழுதிடுவா, மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இங்கே மைனஸ் பின்றது என்ன அர்த்தம், மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் அப்படின்றது 16 மைனஸ் 4ac. ஏன்றது என்னது, மைனஸ் 4. ஸோ மைனஸ் 4ம் ப்ளஸ் 16 ஆகிடும் இன்ட்டு 1. ஸோ நம்மளுக்கு என்ன, ப்ளஸ் 16 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ என்னது, மைனஸ் 4. ஸோ மைனஸ் 8. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32 டிவைடட் பை மைனஸ் 8. இப்போ இது நீங்கள் 32ன்றது என்ன அர்த்தம், 2 to the power 5. கரெக்டாக? ஆர் இதை எப்படி சொல்லலாம், 2 into 16 அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக? ஏன்னா 16 தான் நீங்கள் 2 டைம்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஒரு 16 ரூட்லேருந்து வெளியில் வரும்போது என்ன வரும், 4 வருமா. அப்போ 4 ரூட் 2. புரியுதா பாருங்கள், 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 2 டைம்ஸ் 32. ஸோ அப்போ என்ன இருக்கும், மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் 2 டிவைடட் பை மைனஸ் 8. இப்போ இதை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு 4க்கு 4 கேன்சல் ஆகிடும். மேலே வந்து 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 டிவைடட் பை 2. இதுதான் என்னது, நம்மளுடைய y. அப்போ நம்மளுடைய ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் எதுக்குள்ளே இருக்குது பாருங்கள், ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 டிவைடட் பை 2. புரியுதா? இப்போ வந்து 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 பை 2வை நம்ம எப்படி எழுதணும், ஆக்சுவலாக ஃபஸ்ட் வேல்யூ வந்து 1 மைனஸ் ரூட் 2 பை 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 பை 2. இதுதான் என்னது, நம்மளுடைய ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன். புரியுதா? ஸோ ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வேல்யூவை எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் எழுத ட்ரை பண்ணிகிட்டே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனலாக வந்து ஒய்யோட அவுட்புட் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நான் இங்கே இடம் பத்தலன்னு சொல்லிட்டு இந்த டொமைன் அண்ட் ரேஞ்ச் இதோட ஆன்சர் மட்டும் சென்டரில் எழுதியிருக்கேன். மற்றபடி ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ரியல் ரூட்ஸை சால்வ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒய்க்கு என்ன கிடைக்குதோ அதுதான் என்னது, நம்மளுடைய ரேஞ்ச்.
டொமைன் வந்து ஈஸியாக பார்த்தவனே சொல்லிட்டோம். ரேஞ்ச் கண்டுபிடிக்க மட்டும் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யை சால்வ் பண்ணிட்டே வந்து கடைசியாக வந்து நம்ம ஒய் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இதில் லீனியர் அண்ட் குவாட்ராட்டிக் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தேர்ட் ஒன்ல குவாட்ராட்டிக் பை குவாட்ராட்டிக் இதோட எக்ஸாம்பிள் இப்போ சே சப்போஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு இப்போ என்ன பண்ணுவோம், அதே மாதிரியே நம்மளுடைய டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன, ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன, இது ரெண்டும் பார்ப்போமா. ஃபஸ்ட்டு டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம், நம்மளோட இன்புட் எக்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல டினாமினேட்டர் வந்து 0 ஆகக்கூடாது. பிகாஸ் எப்போவுமே நம்மளுக்கு டினாமினேட்டர் 0 ஆனால் டோட்டல் ஃபங்க்ஷன் இன்ஃபினிட்டி. ஸோ அது நாட் பாசிபிள். அப்போ டினாமினேட்டர் ஷுட் நாட் பி வந்து 0. அப்படின்னா நம்ம இது எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 1. கரெக்டா? அப்போ எக்ஸ் வந்து என்னவா இருக்கக்கூடாது, நம்மளுக்கு எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அதாவது இந்த இடத்துல ப்ளஸ் 1 போட்டாலும் 0 ஆகும், மைனஸ் 1 போட்டாலும் ஸ்கொயரில் பாசிட்டிவ் வரும். ஸோ டினாமினேட்டர் 0 ஆகிடும். அப்போ நம்மளுடைய டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன, ப்ளஸ் 1ம் மைனஸ் 1ம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 இல்லாமல் இந்த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுத முடியும், மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1 யூனியன் மைனஸ் 1,1 யூனியன் 1, இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஸோ நம்மளுடைய டொமைன் எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்கள். இந்த ஓப்பன் இன்டர்வலோட மீனிங் என்ன, ஓப்பன் இன்டர்வல் வந்து இந்த வேல்யூவை இன்க்ளூட் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ அப்போ மைனஸ் 1 இன்க்ளூட் பண்ணாது. இங்கேயும் மைனஸ் 1 ப்ளஸ் 1 கிடையாது. நடுவில் இருக்க 0.5 0 மைனஸ் ஹாஃப் இது எல்லா வேல்யூஸும் உண்டு. பட் மைனஸ் 1 to 1 கிடையாது. இங்கேயும் அதே மாதிரி 1 கிடையாது. இந்த எக்ஸாக்ட் வேல்யூஸ் மட்டும் இந்த ஓப்பன் இன்டர்வல் போடும்போது கிடையாது. ஸோ அப்போ நம்மளுடைய டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன, ப்ளஸ் அண்ட் மைனஸ் 1 கிடையாது. ஓகேவா? இப்போ இதே மாதிரி ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னா அதை என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் வந்து நம்ம மாற்றி எழுதணும். கரெக்டாக? அப்போ தான் நம்மளுடைய ரேஞ்ச் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை ஒய் ஈக்குவல் டுன்னு இருக்க மாதிரி நீங்கள் இதை எக்ஸ் ஈக்குவல் டுன்னு மாற்றணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் ஒய், இந்த பக்கம் இருக்கிற வேல்யூஸ் இந்த பக்கம் கொண்டு வரலாமா, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன, எக்ஸ் ஸ்கொயர் தான் வந்து, அதாவது எக்ஸ் தான் நம்மளோட லெஃப்ட் சைடு இருக்கணும். ஸோ அப்போ இதில் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது, ஆக்சுவலாக இது ரெண்டுத்துலேயும் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டிங்கன்னா ஒய் மைனஸ் 1 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1. புரியுதா? ஸோ இந்த டேர்மில் இருந்தும் இந்த டேர்மில் இருந்தும் நான் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டேன். ஒய் இருக்குது, மைனஸ் 1 இருக்குது. ஸோ இப்போ இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் போகுமா, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஒய். கரெக்டாக? ஸோ இப்போ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இதை நான் டினாமினேட்டர் கொண்டு போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஒய் மைனஸ் 1. அப்போ எக்ஸ் என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஒய் மைனஸ் 1. இங்கே நம்ம என்ன சொன்னோம், ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது டொமைன், எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ன்றது ரேஞ்ச். கரெக்டாக? ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், நம்மளுடைய இன்புட் வேல்யூஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். எப்போவுமே நம்மளுக்கு என்ன தெரியும், ஸ்கொயர் ரூட்குள்ளே நெகட்டிவ் நம்பர்ஸ் என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. ஸோ அப்போ இதோட ஆன்சர் நம்மளுக்கு எப்படி தான் இருக்கணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கணும். ஏன் நெகட்டிவ் நம்பர் வர முடியாது, ஸ்கொயர் ரூட்குள்ளே நெகட்டிவ் நம்பர் இருந்தால் அது ரியல் நம்பர்ஸ் கிடையாது. அது என்ன நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆர் இமேஜினரி நம்பர்ஸ். ஸோ நம்மளுக்கு ஒன்லி வந்து இந்த உள்ளே இருக்கிற வேல்யூ பாசிட்டிவாக மட்டும்தான் வரணும். ஸோ அப்போ அது எப்படி எழுதலாம், ஒய் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஒய் மைனஸ் 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. கரெக்டாக? ஸோ இப்போ இதில் நீங்கள் கொடுக்குற வேல்யூஸில் வர்ற ஆன்சர் என்ன இருக்கணும், கண்டிப்பாக வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். நம்மளுக்கு எப்போவுமே என்ன தெரியும், டினாமினேட்டர் 0 இருக்கவே கூடாது. கரெக்டாக? அப்போ இங்கே டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது அண்ட் இந்த வேல்யூஸ் கிரேட்டர் தென் பாசிட்டிவ் வேல்யூஸாக வரும். ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம், ஒய் மைனஸ் 1 நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஒய் நாட் ஈக்குவல் டு 1. இது என்னது, ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நம்மளுக்கு ஒயில் 1 போட்டால் டினாமினேட்டர் 0 ஆகிட்டு மொத்த வேல்யூ இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ இது நாட் பாசிபிள். செகண்ட் கண்டிஷன், இந்த டோட்டல் வேல்யூவும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான் வரணும். ஓகேவா? அப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க.
yக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், மேலே 1 வந்துடும், கீழே -1 வந்துடும். அப்போ 1/-1 வந்து என்ன ஆகும், -1 வரும். அப்போ என்ன அர்த்தம், yக்கு நம்மளுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, கண்டிப்பாக வந்து yல 0வும் வரக்கூடாது. ஓகே, ஸோ இது வேல்யூ நம்பர் 2. இங்கே 0 போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் என்னது, நம்மளுக்கு -1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா பாருங்க. இங்கே -1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது மேலே 0 ஆகும், கீழே என்ன வேல்யூ வந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ -1 ஓகே. நமக்கு என்னென்ன அப்போ நம்மளுடைய ரேஞ்சில் வரக்கூடாது, 1 வரக்கூடாது, 0 வரக்கூடாது. ஓகே, சரி மேம், நான் அப்போ -12 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், சரி நீங்கள் இப்போ -12 அப்படின்னா 1 -12 -12 -1 இது என்ன வரும் பாருங்க, மேலே வந்து 1/2 வரும், கீழே வந்து நம்மளுக்கு என்ன வருது, -1/2லேருந்து -1னா -3/2வா. ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ வருது. அப்போ என்ன அர்த்தம், நம்மளுக்கு -1 வரைக்கும் ஓகே போடலாம், பட் -1க்கு அப்புறம் -12 0 1 இந்த எந்த வேல்யூஸுமே என்னது நமக்கு கிடையாது. ஏன்னா -12 போட்டால் நெகட்டிவ் வருது. அதே மாதிரி -1/4 போட்டிங்கனாலும் நெகட்டிவ் தான் வரும். 0 போட்டோம் அப்படின்னா அப்பவும் நமக்கு நெகட்டிவ் தான் வருது. 1 போட்டால் டினாமினேட்டரே 0 ஆகிடுது. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து கிடையாது. ஒன்லி திங் நம்மளுக்கு என்ன, -1 போடலாம். ஏன்னா -1 போடும்போது மேலே 0 ஆகுது. அதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம் வந்து 2 போடலாம். 2 போட்டிங்கன்னா என்ன வரும், 2 -1 1 மேலே 3. ஸோ பாசிட்டிவ் நம்பர். இந்த ஒய்க்கு நீங்கள் இந்த பக்கம் வந்து -1 வரைக்கும் -3 -4 -2 -1 வரைக்கும் என்ன வேணால் போடலாம். அதே மாதிரி இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2லையும் என்ன வேணால் போடலாம் நம்ம. ஓகேவா, ஸோ 2ல் என்ன போட்டாலும் நம்மளுக்கு என்ன ஆகும், பாசிட்டிவ் வேல்யூஸ். அதாவது 1க்கு அப்புறம் என்ன போட்டாலும் 2ன்னு இல்லை 1.5 கூட போட்டு பாருங்களேன். 1.5 போட்டாலே டினாமினேட்டர் வந்து என்ன ஆயிடுது, பாசிட்டிவ் ஆயிடுது. ஸோ 1.5 ஓகே. அப்போ நம்மளுடைய ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எழுதணும், இப்போ இந்த டொமைன் மாதிரி நீங்கள் ரேஞ்ச் எழுதுறீங்கன்னா -∞ to -1. எனக்கு இந்த -1 இன்க்ளூடா எக்ஸ்க்ளூடா, -1 என்ன சொன்னேன் போடலாம், ஏன்னா -1 போட்டால் பாசிட்டிவ் வேல்யூ வருது. அப்போ நம்மளுடைய க்ளோஸ்ட் இன்டர்வல் இங்கே புரியுதா பாருங்க, -1 போடலான்றதுனால நான் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் எடுத்துக்கிட்டேன். அடுத்து -1க்கு அப்புறம் எதெல்லாம் வராது, -12 வராது, 0 வராது, 1 வராது, ஆனால் 1.5 வரும், 1.5 வரும். அப்போ இது எப்படி போடுறேன் அப்படின்னா 1 to ∞. இப்போ 1ன்றது இன்க்ளூட் கிடையாது, பட் இதுக்கு அடுத்த நம்பர் 1.1 1.2 1.5 இந்த வேல்யூஸ் எல்லாமே இன்க்ளூட், பிகாஸ் அது எல்லாமே எனக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் கொடுக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். இங்கேயே நம்ம வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் போடுறோம், -1 எடுத்துக்கிறோம். -1 எனக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்குது. ஸோ அதனால க்ளோஸ்ட் இன்டர்வல். இங்கே +1, ஏன் +1 போடுறோம், +1 வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம், +1 நமக்கு கிடையாது, அதனால இங்கே ஓப்பன் இன்டர்வல். புரியுதா? ஸோ டொமைன் அண்ட் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். அண்ட் அதோட ஆன்சரை நம்ம மென்ஷன் பண்ணுற இடத்துல இந்த வேல்யூ இன்க்ளூட் ஆகுதா எக்ஸ்க்ளூட் ஆகுதான்றத ரொம்ப டீட்டெயிலாக கிளியராக போடணும். ஸோ இப்போ இது வந்து ரேஷனல் ஃபங்க்ஷனோட அந்த குவாட்ராட்டிக் பை குவாட்ராட்டிக்கோட ஒரு டைப். இது ஒரு சிம்பிள் டைப். இப்போ நீங்கள் ஜேஇ சம்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லென்த்தியான ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, லாகரதமிக் எக்ஸ்பொனென்ஷியல் கலந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சம்ஸ் சால்வ் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மனசில் நல்லா பதியும், ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோட லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்டிங் அவுட் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னா PNC பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெர்முடேஷன் காம்பினேஷன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு என்ன வைஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிப்போம், பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் மெத்தடில் இதுக்கு இவ்வளோ பாசிபிள், இதுக்கு இவ்வளோ பாசிபிள்னு சொல்லிட்டு நம்ம நம்பர் ஆஃப் கேசஸ் வச்சு கண்டுபிடிப்போம். ஸோ அதனால நம்ம இதை BNC பேஸ்டு அப்படின்னும் சொல்லலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட் பார்ப்போமா. நம்மளுக்கு A அப்படின்ற ஒரு செட் இருக்கும், B அப்படின்ற ஒரு செட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது, இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு நம்மளை என்னென்ன கேட்பாங்க தெரியுமா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதாவது வந்து இதுக்குள்ளே வந்து மேக்ஸிமம் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியும் அது கேட்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷன் கேட்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்கலாம், மெனி ஒன் ஃபங்க்ஷன் கேட்கலாம். அதே மாதிரியே ஆன் டு இன்டூ ஃபங்க்ஷன் கேட்கலாம். ஓகேவா, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆன் டு ஃபங்க்ஷன் இன்டூ ஃபங்க்ஷன் கேட்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னென்னு சொல்லியிருக்கேன், இப்போ மொத்தம் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5.
இந்த 5ம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு லாஜிக் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இதோட கார்டினாலிட்டி என்னென்னா என் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறோம். இதோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை என் ஆஃப் பின்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஏல இருக்க எலமெண்ட் பியில் இருக்க எலமெண்ட்டுக்கு என்னென்ன பாசிபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ரெண்டுமே வந்து சேமாக இருக்கலாம், ஆர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் பியை விட கிரேட்டராக இருக்கும், இல்லை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் பி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய மொத்தம் 3 கேஸ் இருக்கிறதுக்கான பாசிபிள். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் வந்து கேஸ் நம்பர் 1, கேஸ் நம்பர் 2, கேஸ் நம்பர் 3. ஸோ நம்ம என்ன பண்ணோம், 3 கேஸாக வந்து நம்ம இதை பிரித்து எடுத்துகிட்டு இந்த ஃபார்முலா எப்படி வருதுன்னு நம்ம அரைவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு கேஸ்லேயும், அதாவது இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இதில் 4 எலமெண்ட் இருக்குது அப்படின்னா இதுலேயும் 4 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கிட்டா ஈக்குவல்னு வந்துடுமா? அப்போ இந்த ஈக்குவல் கேஸில் இந்த 5 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரியே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கிரேட்டராக இருக்குது, அதாவது ஏ வந்து பியை விட கிரேட்டராக இருக்குது அப்படின்னா அப்போ இந்த 5 ஃபங்க்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அதே மாதிரியே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் லெஸ்ஸராக இருந்தால் இந்த 5 ஃபங்க்ஷனும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்ற இதோட ஃபார்முலாஸை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து அந்த ஃபார்முலாஸை நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு டேப்லர் காலமில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொன்றுத்தையும் கான்செப்டை புரிஞ்சுக்கிறீங்க. ஒன்ஸ் அந்த கான்செப்ட் தரவானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஈஸியான அந்த ஃபார்முலாஸை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜில் ஃபஸ்ட்டு கேஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு என்னன்றதை பார்க்கலாம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஏ ஈக்குவல் டு பி சொன்னேன் இல்லையா, செட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து 1 2 3 4 4 எலமெண்ட்ஸ் இருக்கிறதா எடுத்துப்போம். இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7 8 9 10 ஸோ 4 இருக்குது. நான் என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும் நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்க ஒரு செட் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த செட்டில் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம், 5 ஸ்டெப்ஸ் சொன்னோம் கரெக்டாக. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன லாஜிக் புரிஞ்சுக்கணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இப்போ 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து எத்தனை பாசிபிள் இருக்குது, 7 8 9 10 4 பாசிபிள் இருக்குது. 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பாசிபிள், 3க்கு 4 பாசிபிள், 4க்கு 4 பாசிபிள். அப்போ என்ன அர்த்தம், நம்மளுக்கு 4 × 4 × 4 × 4 இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம், 4 to the power 4 அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக? ஸோ இப்போ இதோட ஆன்சர் தான் என்னது, நம்மளுடைய இந்த ஃபங்க்ஷனுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகே மேம் 4 இருக்குது அதனால நீங்கள் 4 போட்டுட்டீங்க. அப்போ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு ஃபார்முலாவாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சரி இப்போ இந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பின்னு வச்சுக்கோங்க, இதோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், ஒரு ஷார்ட் ஃபார்முக்காக எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஏ பி ரெண்டும் ஈக்குவல் தான், பட் அடுத்த சம் வரும்போது மாறும் இல்லையா, ஸோ அதனால ஏ பி நான் தனித்தனியாக எழுதியிருக்கேன். இப்போ இது எப்படி எழுதலைன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது பி டு த பவர் ஏ, அதாவது இங்கேயும் 4 இருக்குது இங்கேயும் 4 இருக்குது. அப்போ 4 to the power 4 வந்து நம்மளுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் 4 பாசிபிள் வேல்யூஸ் இருக்குது, அதனால நம்ம 4 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அதே மாதிரியே நம்பர் ஆஃப் 1 1 ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போமா, டோட்டல் நம்பர் ஆஃப் 1 1 ஃபங்க்ஷன்ஸ், அதாவது வந்து 1 1 ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் இதில் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 எடுத்துக்கும் போது உங்களுக்கு 4 பாசிபிள் இருக்குது. சப்போஸ் 1 வந்து 8ஓட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா 2க்கு உங்களுக்கு எத்தனை பாசிபிள், 3 தான் இருக்குது. அதாவது லெஃப்ட் அவுட் ஆப்ஷன் மட்டும்தான் 2க்கு உண்டு. இப்போ 2 9 கூட போயிடுச்சுன்னா 3 எத்தனை தான் இருக்குது, 2 தான் இருக்குது. அப்போ 1க்கு பார்க்கும்போது 4 ஆப்ஷன் இருந்தது. இது 1 1 ஃபங்க்ஷன். ஸோ 1 கூட தான் மேப் ஆகணுன்றதுனால ஒரு வந்து எலிமினேட் ஆகிடும். அடுத்த செகண்ட் எலிமெண்ட்டுக்கு போகும்போது 3 ஆப்ஷன் தான் இருக்குது. அடுத்து தேர்டு 3க்குன்னு வரீங்கன்னா 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அடுத்து லாஸ்ட் வரும்போது மீதி லெஃப்ட் அவுட் இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ இது என்ன அர்த்தம், நம்மளுக்கு 4 ஃபேக்டோரியல், விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறாங்களோ அத்தனை எலமெண்ட்ஸுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், 1 1 ஃபங்க்ஷன் எழுத முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் 1 1 ஃபங்க்ஷனை ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா இங்கே எத்தனை எலமெண்ட் இருக்குது அத்தனை ஃபேக்டோரியல் தான். ஸோ இங்கே 5 இருந்ததுன்னா 5, 7 இருந்ததுன்னா 7. ஸோ இப்போ இதை ஞாபகம் வச்சுக்க நம்ம என்ன பண்ணலாம், ஏ ஃபேக்டோரியல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்பர் ஆஃப் மெனி ஒன் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள். மெனி ஒன் ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. நம்மளுடைய டோட்டலில் 1 1 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் நம்மளுடைய என்னது, மெனி ஒன் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ டோட்டல் ஃபங்க்ஷன் மைனஸ் 1 1 ஃபங்க்ஷன், அதுதான் வந்து மெனி ஒன் ஃபங்க்ஷன்.
இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் 4 power 4 minus 4 ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சா அதுதான். இப்போ இதே ஃபார்முலாவாக சொல்லணும் அப்படின்னா b to the power a minus a ஃபேக்டோரியல். கரெக்டா? a ஃபேக்டோரியல் என்னது நம்மளுடைய மெனி ஒன் ஃபங்க்ஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். மொத்தத்தில் இந்த 1 மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க நம்பர் ஆஃப் ஆன் டூ ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இதில் ஆன் டூ ஃபங்க்ஷனில் ஒரு சின்ன ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன் டூனா என்ன அர்த்தம்? நம்மளுடைய பி எலிமெண்ட் எல்லாமே மேப் ஆகிருக்கணுன்றது தான் நம்மளுடைய ஆன் டூ லாஜிக். கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல ஆன் டூ ஃபங்க்ஷனும் அதாவது இந்த ஈக்குவலாக இருக்கிற கண்டிஷனில் ஆன் டூ ஃபங்க்ஷனும் ஒன் ஃபங்க்ஷனும் வந்து என்னது சேம் தான். அப்போ அதோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு சேமாக தான் வரும். அதாவது இப்போ இந்த 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 4 ஆப்ஷன், 8 எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 3 ஆப்ஷன், 9 எடுத்துக்கிட்டால் ஒரு ஆப்ஷன். ஏன்? ஒரு எலிமெண்ட் ஒன்றுத்து கூட தான் மேப் ஆகிருக்கணும். கரெக்டாக? அதானே நம்மளோட ஆன் டூ ஃபங்க்ஷன். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஆன் டூவும் நம்பர் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷனும் சேம்ன்றதுனால இந்த இடத்துல இதோட ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? ஏ ஃபேக்டோரியல். ஸோ அப்போ இது ஏ ஃபேக்டோரியல் அப்படின்னா அப்போ ஈஸியாக நம்ம என்ன சொல்லிடலாம்? நம்பர் ஆஃப் இன்டூ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்? அப்போது அதே மாதிரியே டோட்டல் ஃபங்க்ஷன் மைனஸ் ஆன் டூ ஃபங்க்ஷன், அதான் நம்மளோட இன்டூ. கரெக்டாக? அப்போ இதுக்கும் என்ன வரும்? b to the power a மைனஸ் a ஃபேக்டோரியல். ஓகேவா? ஸோ இப்போ இது நாலுமே நம்மளுக்கு எப்படி ஈஸியாக புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்பர் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். அதோடைய ஃபார்முலா b பவர் a. ஓகே, டோட்டல் வந்து b பவர் a, ஒன் வந்து a ஃபேக்டோரியல். இந்த டோட்டல்லேருந்து ஒன் மைனஸ் பண்ணால் b மைனஸ் b பவர் a மைனஸ் a ஃபேக்டோரியல். அதே மாதிரியே ஆன் டூவும் ஒன்னும் இந்த கேஸில் மட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஏன் ஈக்குவலாக இருக்குது? இது ஒரு எலிமெண்ட்டோட மேப் ஆகும்போது அப்போ ஆன் டூவும் ஒன் இந்த கேஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால இதே ஃபார்முலா ரிப்பீட்ஸ். a ஃபேக்டோரியல் அண்ட் இங்கே என்ன இருக்குது? b பவர் a மைனஸ் a ஃபேக்டோரியல். ஸோ இப்போ இந்த அஞ்சுமே இதில் எப்படி ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரியே நெக்ஸ்ட் கேஸ் அதாவது கிரேட்டர் தென் கேஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் n ஆஃப் a கிரேட்டர் தென் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சப்போஸ் இப்போ ஏ அப்படின்ற ஒரு செட் எடுத்துக்கிறோம். அந்த ஏன்ற செட்டில் நம்மளுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம 1 2 3 4 5 5 எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம பின்ற செட்டில் 7 6 8 9 4 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ இதில் என்ன இருக்குது? ஏன்றது வந்து கிரேட்டர் தென் பியாக வருது. கரெக்டாக? ஸோ இதில் 4 தான் இருக்குது, இதில் 5 இருக்குது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் ஃபங்க்ஷன்ஸ். இந்த டோட்டல் ஃபங்க்ஷன்ஸுடைய ஆக்சுவல் ஸ்டெப் நம்மளுக்கு என்னது? அதே சேம் தான். இப்போ நம்மளுடைய ஒன்னுக்கு எத்தனை பாசிபிள் இருக்குது? 4 பாசிபிள் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ 1க்கு 4 பாசிபிள், 2க்கு 4 பாசிபிள், அந்த மாதிரி இதில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கும் 4 பாசிபிள் இருக்கிறதுனால நம்ம இது என்ன எழுதலாம்? 4 to the power 5 வருது. கரெக்டாக? ஸோ 5 டைம்ஸ் வர்றதுனால 4 to the 5. அப்போ நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்ன? b to the power a. இங்கே b என்ன இருக்கோ அந்த நம்பர் பவர் a, இங்கே என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே தான். ஸோ நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு ப்ரீவியஸில் ஈக்குவல்ட்டுக்கு வந்ததும் கிரேட்டரில் வந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸும் b பவர் a. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். ஒரு எலிமெண்ட்டுக்கு 4 பாசிபிள், ஒரு எலிமெண்ட்டுக்கு 4 பாசிபிள், ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் 4 பாசிபிள். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்? அதை 4 டைம்ஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இதை ஃபார்முலாவாக எழுதுனீங்கன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு வந்து b டைம்ஸ் இருக்குது, இதுக்கும் b டைம்ஸ் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதுவோம்? b இன்ட்டு b இன்ட்டு b இன்ட்டு எத்தனை டைம்ஸ் எழுதுவோம்? ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் வரைக்கும் எழுதுவோம். அதனால தான் இது நம்ம b to the power a அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷன்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இதில் நீங்கள் என்ன லாஜிக் ஆக்சுவலி புரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு. இதில் ஒன் ஃபங்க்ஷன் வரவே முடியாது. ஒன் ஃபங்க்ஷன் அர்த்தம் இன்புட்டில் இருக்க ஒன்றும் எங்கே ஆகணும்? இதோட மேப் ஆகணும். பட் இங்கே 1க்கு 7, 2க்கு 6, 3க்கு 8, 4க்கு 9, 5க்கு போய் என்ன மேப் ஆகுது? 1க்கு 1 மேப் ஆனால் தான் ஒன் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒன் ஃபங்க்ஷன் என்னது? நாட் பாசிபிள். நம்மளுடைய கிரேட்டர் தென்ல ஒன் ஃபங்க்ஷன் வரவே வராது. அப்போ ஒன் ஃபங்க்ஷன் வராது அப்படின்னா அப்போ டோட்டல் மெனி ஒன் ஃபங்க்ஷன்ஸ் என்னது? நம்பர் ஆஃப் மெனி ஒன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது டோட்டல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஈக்குவல் தான். ஓகேவா? அப்போ டோட்டல் ஃபங்க்ஷனும் நம்பர் ஆஃப் மெனி ஒன் ஃபங்க்ஷன்ஸும் எதில் வரும்? நம்மளுடைய கிரேட்டர் தென்ல ஈக்குவலாக இருக்கும். ஸோ b to the power a. ஓகேவா? இப்போ இந்த 3 ஈஸியாக புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் 4th ஒன் பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆன் டூ ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இதில் தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கணும். குரூப்பிங் மெத்தட் பற்றி உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதாவது இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆன் டூ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இதில் ஒரு எலிமெண்ட் எடுத்து நம்ம எப்படி மேப் பண்ணுறோம், இதில் ஒரு எலிமெண்ட் எடுத்து எப்படி மேப் பண்ணுறோன்ற லாஜிக் உங்களுக்கு புரியணும்.
ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் சொல்கிற ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா எப்படி அரைவ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதில் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, இதில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 5 எலமெண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், 5 டைம்ஸ் நான் வந்து கோடு போட்டுக்கிறேன். 4 5. ஓகேவா? இங்கே எனக்கு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த 5ஐ நீங்கள் 4 கூட மேப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன மேப் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக 5 எலமெண்ட்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 எலமெண்ட் கூட தான் மேப் பண்ண போகிறோம். இங்கே 5 இருக்குது, அதை நான் 4 கூட மேப் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை 2 தடவை மேப் பண்ணலாம். ஓகே, இந்த 1ஐ வந்து 7 கூட பண்ணலாம், 6 கூட பண்ணலாம். அடுத்து 2ஐ வந்து 8 கூட பண்ணலாம், 3ஐ வந்து 9 கூட பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லாஜிக் எப்படி இருக்குது உங்களுக்கு? 1ஐ வந்து 7 6 கூட இல்லை, 7ஐ வந்து 1 2 கூட பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ 7 அப்படின்ற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை 1 கூடவும் பண்ணுறோம், 2 கூடவும் பண்ணுறோம். அப்புறம் 6க்கு 3, 8க்கு 4 9. ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கு நம்மளுக்கு 2 பாசிபிள் இருக்கிறதுனால 2 1 1. இது ஃபர்ஸ்ட் ஒரு காம்பினேஷன். கரெக்டா? இப்போ இதே மாதிரி என்ன பண்ணலாம், 7 அப்படியே வச்சுக்கிட்டு 6ஐ வந்து நீங்கள் 2 எலமெண்ட் கூட பண்ணலாம். ஸோ 7 எலமெண்ட் அப்படியே இருக்குது, நான் 6ஐ வந்து 2 எலமெண்ட்ஸ் கூட பண்ணுறேன். 8 9 அப்படியே இருக்கும். இது ஒரு பாசிபிள். அதே மாதிரியே நான் 7ஐயும் 6ஐயும் அப்படியே வச்சுக்கிறேன், 8ஐ வந்து 2 எலமெண்ட்ஸ் கூட பண்ணுறேன். 9 அப்படியே இருக்குது. இப்போ அடுத்த லாஜிக் என்ன, எனக்கு 7 6 8 இதெல்லாம் வந்து ஒரு மேப்பிங். 7க்கு ஒரு மேப்பிங், 6க்கு ஒரு மேப்பிங், 8க்கு ஒரு மேப்பிங். ஆனால் லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு மட்டும் 2 மேப்பிங் இருக்குது. ஸோ அப்போ 2 மேப்பிங். இப்போ என்னென்ன பாசிபிள் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பி ஆன் டு அப்படின்னாலே நம்ம என்ன அர்த்தம், நம்மளுடைய பி செட்டை வச்சு தான் நம்ம பார்ப்போம். கரெக்டாக? அப்போ அந்த பி செட்டில் என்னென்ன பாசிபிள் இருக்குது, ஃபஸ்ட்டுக்கு 2 எலமெண்ட் இருக்கலாம், இல்லை அடுத்ததில் செகண்டுக்கு 2 வரலாம், தேர்டுக்கு 2 வரலாம், 4க்கு 2 வரலாம். இதுதான் வந்து பாசிபிள். ஓகேவா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏ ஃபேக்டோரியல் எடுத்துக்கோங்க, இன்டூ நம்மளுடைய பி ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா, ஸோ பி ஃபேக்டோரியல் எடுத்துக்கோங்க, டிவைடட் பை கீழே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஏபி போட முடியாது, பிகாஸ் இது வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பொறுத்து மாறும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் இருக்கிற சம்க்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை நீங்கள் ஜென்ரல் ஃபார்முலாவில் எழுதணும் அப்படின்னா ஏ ஃபேக்டோரியல் இன்டூ பி ஃபேக்டோரியல் போட்டுட்டு நான் ஃபார்முலாவாக எழுதணும்னா R1 இன்டூ R2 இன்டூ அப் டு என்னது RB. ஓகேவா? இது வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக நான் பி வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நான் ஐடென்டிக்கல் குரூப்ஸுக்கு ஒன்று எழுதுவேன். ஸோ K1 K2 அந்த மாதிரி எழுதுவேன். இப்போ இது ஃபார்முலாவாக சொல்லும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ அதனால் நான் இதை வந்து இந்த சம்மில் எப்படி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏல எத்தனை இருக்குது, 5 இருக்குது. ஓகேவா? அப்போ 5 ஃபேக்டோரியல் இன்டூ பியில் நம்மளுக்கு என்ன 4 டைம்ஸ் இருக்குது. இந்த 4ஐ தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 5 கூட மேப் பண்ணுறோம். அப்போ 4 ஃபேக்டோரியல். ஓகே, டினாமினேட்டரில் என்னென்ன எழுதுறீங்கன்னா இங்கே நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, 2 ஃபேக்டோரியல் 1 1 பண்ணீங்க இல்லையா, ஸோ அதை அப்படியே எழுதுங்க. 2 ஃபேக்டோரியல் இன்டூ 1 ஃபேக்டோரியல் இன்டூ 1 ஃபேக்டோரியல் இன்டூ 1 ஃபேக்டோரியல். ஓகேவா? இதில் பண்ணியாச்சு. இப்போ இதில் எத்தனை தடவை வந்து ஐடென்டிக்கல் குரூப்ஸ் வருது உங்களுக்கு, அதாவது ஒரே மாதிரி குரூப்ஸ் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அத்தனை டைம்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஃபேக்டோரியலை மென்ஷன் பண்ணணும். இந்த 3 ஃபேக்டோரியல் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இதில் கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஏன் அது வந்து உங்களுக்கு புதுசாக தெரியுது அப்படின்னா, இப்போ இந்த 3 ஃபேக்டோரியல் அப்படின்றது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா, இங்கே எத்தனை ஐடென்டிக்கல் குரூப்ஸ் வருதோ அதை தான் வந்து அது மீன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் ஜென்ரலாக எப்படி சொல்கிறேன் பாருங்கள். டோட்டல் இங்கே என்ன டோட்டல் இருக்கோ அது மேலே. ஓகே, டோட்டல்னு நான் மீன் பண்ணுறது வந்து 5 ஃபேக்டோரியல், 5 எலமெண்ட் இருக்குது, இங்கே 4 எலமெண்ட் இருக்குது. அப்போ டோட்டல் மேலே போட்டுருங்க. 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் மேலே போட்டுருங்க. நீங்கள் இந்த மாதிரி பிரித்து பார்க்கும்போது கீழே நம்மளுக்கு என்ன வருது, இண்டிவிஜுவலாக என்ன இருக்கோ அந்த இண்டிவிஜுவல் ஒவ்வொன்றையும் கீழே போட்டுருங்க. போட்டுட்டு இன்டூ ஐடென்டிக்கல் குரூப்ஸை போடுங்க. ஒரே மாதிரி இருக்கிற குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஐடென்டிக்கல் குரூப்போட நம்பர்ஸை இங்கே போடுங்க. ஓகேவா? இண்டிவிஜுவல்னு நான் இதை மீன் பண்ணுறது வந்து இது, இந்த 2 இருக்குது, 1 இருக்குது, 1 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, இந்த மாதிரி இருக்குல்ல, இது எல்லாமே சேம் தான். ஸோ அதனால் இண்டிவிஜுவலாக ஃபஸ்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு 1 அப்படின்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் எத்தனை சேமாக இருக்கோ அத்தனை ஐடென்டிக்கல் குரூப்புக்கு ஒரு நம்பர் போடுங்க. ஸோ இப்போ இதை வந்து ஃபார்முலாவாக நம்ம சொல்ல முடியாதுனாலும் நீங்கள் இந்த மாதிரி கிரேட்டர் தென் வரும்போது இந்த எலமெண்ட்டை இப்படி குரூப்பிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் கிடச்சிருவோம். அப்போ நமக்கு என்ன தெரியும், ஆன் டு கிடச்சிட்டா இன்டூ வந்து ஈஸியாக. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் இன்டூ ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், டோட்டல் ஃபங்க்ஷன் மைனஸ் ஆன் டு. கரெக்டாக? ஸோ நம்மளுடைய டோட்டல் ஃபங்க்ஷன் என்ன இருக்கோ அது மைனஸ் ஆன் டு தான் என்னது, நம்மளுடைய இன்டூ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் ஃபார்முலாவை டெரைவ் பண்ண முடியாது. இங்கே என்ன ஆன்சர் கிடைக்குதோ அந்த b to the power a மைனஸ் குரூப்பிங். ஸோ அதை எப்படி எழுதுகிறா, b to the power a
மைனஸ் குரூப்பிங் மெத்தட் அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? இந்த மெத்தடில் கிடைக்கிற ஆன்சர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். ஸோ இப்போ இந்த ஒரு லாஜிக் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், தனியாக பொறுமையாக உட்காந்து கவனிச்சிங்கன்னா தான் என்ன ஆகும், உங்களுக்கு இந்த லாஜிக் புரியும். ஓகேவா? ஏன்னா நம்ம இந்த எலமெண்ட்டை எப்படி மேப் பண்ணுறோன்ற இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரியணும். ஒன்றுத்துக்கும் 2 மேப் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு 7க்கு வரலாம், 6க்கு வரலாம், 8க்கு வரலாம், 9க்கு வரலாம். இதனால தான் இதை வந்து நம்ம பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் மெத்தடில் சொல்கிறோம். புரியுதா? ஸோ இது இப்படி வர்றதுனால எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அப்போ அதில் இருக்க ஐடென்டிக்கலையும் ஒரு தடவை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணாதான் நம்மளுடைய காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட கடைசி கேஸ் பாருங்கள், நம்மளுக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து லெஸ்ஸராக இருந்தால் என்ன லாஜிக் பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம லெஸ்ஸராக இருந்தால் நம்ம என்ன எடுத்துக்கலாம், இப்போ இது வந்து 1 2 3 4 4 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். இங்கே என்ன பண்ணுறோம், அதே மாதிரியே வந்து நம்ம எக்ஸஸ் எலிமெண்ட்ஸ், ஸோ 7 6 8 9 10. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எலிமெண்ட்ஸ் வந்து 4 இருக்குது, இந்த இடத்துல எலிமெண்ட்ஸ் வந்து 5 இருக்குது. ஸோ லெஸ் தென்ற ஒரு கேஸ் எடுத்திருக்கோம். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே கண்டுபிடிங்க. டோட்டல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் எவ்வளோ பாசிபிள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 பாசிபிலிட்டி இருக்குது, அடுத்த எலிமெண்ட்டுக்கும் 5 இருக்குது, அடுத்ததுக்கும் 5 இருக்குது, அடுத்ததுக்கும் 5 இருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், 5 to the power 4. அப்போ இதுவுமே என்ன அர்த்தம் நம்மளுக்கு, b to the power a. ஸோ அப்போ இந்த 3 கேஸ்லையுமே நம்மளுக்கு என்ன தெளிவாக தெரியுது, டோட்டல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா நம்மளுடைய ரேஞ்ச், நம்மளோட அவுட்புட்டில் என்ன இருக்கோ இந்த ஃபங்க்ஷன் டு த பவர் நீங்கள் வந்து இன்புட் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகிடும், இது உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ அதே மாதிரியே செகண்ட் ஒன் பாருங்கள். டோட்டல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அப்புறம் என்னது, நம்பர் ஆஃப் 1 ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ இதில் நம்பர் ஆஃப் 1 ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு முதல்ல வந்து என்ன தெரியணும், ஆக்சுவலாக 1 ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு எலிமெண்ட் மேப் பண்ண முடியுமா? இப்போ இங்கே பாருங்கள், நம்ம லாஸ்ட் கேஸில் நம்பர் ஆஃப் ஏ வந்து அதிகமாக இருந்ததுனால மேப்பிங் முடியல. பட் இது என்ன, கண்டிப்பாக முடியும். இப்போ 1க்கு 6, 2க்கு 8, 3க்கு 9, 4க்கு 10. ஓகே, பாசிபிள் இருக்கே. அப்போ ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டுக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்குது, 5. இப்போ ஒரு எலிமெண்ட் போயிடுச்சு, ஏதோ ஒன்று இது கூட மேப் பண்ணிட்டோம். அடுத்த எலிமெண்ட்டுக்கு எத்தனை இருக்கும், 4 தான் இருக்கும். அதே மாதிரி அடுத்த எலிமெண்ட்டுக்கு எத்தனை இருக்கும், 3 தான் இருக்கும். அடுத்த எலிமெண்ட்டுக்கு எத்தனை இருக்கும், 2 தான் இருக்கும். புரியுதா? ஸோ அப்போ இதோட மேப்பிங் நம்மளுக்கு எப்படி இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் 1 ஃபங்க்ஷனோட மேப்பிங். நீங்கள் இந்த மாதிரி லெஸ் தென் அப்படின்னு எழுதும் போது இப்போ இந்த ஃபேக்டோரியல் இது என்ன மேம், இன்ட்டு 1 வரலையே, இங்கே இல்லை, இங்கே இன்னொரு எலிமெண்ட் கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது, 1 இங்கே கொண்டு வர முடியாது. அப்போ இந்த நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா BCA இன்ட்டு A ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? நம்மளோட காம்படேஷன் மெத்தடில் பண்ணிவிட்டு இன்ட்டு A ஃபேக்டோரியல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஓகே? ஸோ இப்போ இதனோட நம்மளுடைய நம்பர் ஆஃப் 1 ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் நம்ம என்ன ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம், மெனி ஒன் வந்து ஈஸியாக. ஸோ அப்போ மெனி ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம், டோட்டல் மைனஸ் 1 ஸோ அப்போ டோட்டல் மைனஸ் 1 இப்போ இது ரொம்ப ஈஸி, பிகாஸ் b to the power a மைனஸ் BCA மைனஸ் A ஃபேக்டோரியல். ஓகே, இதுதான் என்னது, நம்மளுடைய மெனி ஒன் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், என்ன ஃபங்க்ஷன் கிடைக்கும் நம்மளுக்கு, நம்பர் ஆஃப் ஆன் டூ ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஆன் டூ ஃபங்க்ஷன் வரும்போது இப்போ இதுக்கு முன்னாடி சம்பளம் நம்மளுக்கு எப்படி இன்டூ நாட் பாசிபிளோ இங்கே ஆன் டூ நாட் பாசிபிள். ஏன் நாட் பாசிபிள், இப்போ ஆன் டூன்ற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறீங்க, இதை வந்து நான் சொல்கிறேன், இதோட மேப் பண்ணிட்டீங்க, இது இதோட மேப் பண்ணிட்டீங்க, இதோட மேப் பண்ணிட்டீங்க, இது ரெண்டுத்தையும் இதோட மேப் பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது ஃபங்க்ஷன்லேயே வராது. ஒரு இன்புட்டுக்கு 2 அவுட்புட். புரியுதா? ஒரு ஆரஞ்சுக்கு ஒரு வாட்டர்மெலன், ஒரு ஆரஞ்சு ஜூஸ், இது பாசிபிளா, இது நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ அப்போ என்ன அர்த்தம், இங்கே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் மேப் ஆனாதான் அது ஆன் டூ. பட் ஒரு எலமெண்ட்டை நீங்கள் மேப் பண்ணுறதுக்காக ஒரே இதை வந்து 2 அவுட்புட்டை ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா அது ஃபங்க்ஷனே கிடையாது. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் ஆன் டூ ஃபங்க்ஷன் வந்து நம்பர் ஆஃப் ஆன் டூ ஃபங்க்ஷன் வந்து இதில் நாட் பாசிபிள். ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் ஆன் டூ ஃபங்க்ஷன்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்னா நம்மளுடைய இன்டூ ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும், டோட்டல் ஆன் டூ ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே இருக்கும். ஓகே, நம்மளுடைய இன்டூ ஃபங்க்ஷன்ஸ் வந்து டோட்டல் ஃபங்க்ஷன்ஸ், நாட் டோட்டல் ஆன் டூ ஃபங்க்ஷன், டோட்டல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கிறது தான் இன்டூ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு 3 கேஸும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த 3 கேஸையும் ஒரு டேப்லெட் காலமில் பார்த்தா நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுடைய கான்செப்ட் இன்னும் நல்லா கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸோட ஃபார்முலா ஓவர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய n of a செட் 2 ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க.
அதாவது நம்மளோட செட் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாலும் கிரேட்டராக இருந்தாலும் லெஸராக இருந்தாலும் இந்த ஆல் கேசஸ் வந்து நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னதான் இருக்குது பி டு த பவர் ஏ கரெக்டாக. அதாவது நம்மளுடைய பின்றது என்னது நம்மளுடைய அவுட்புட் எலமெண்ட். ஸோ இந்த அவுட்புட்டில் இருக்க ரேஞ்சில் இருக்கிறதுக்கும் டு த பவர் வந்து நம்மளுடைய இன்புட் கரெக்டாக. ஸோ அப்போ என்ன எடுத்துக்கலாம் பி டு த பவர் ஏன்றது டோட்டல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு சேமாக இருக்குன்னு தெரியுது. ஸோ இப்போ அதே மாதிரியே ஒன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சேமாக இருக்கும்போது நம்மளோட ஒன் ஃபங்க்ஷனும் ஆன் டூ ஃபங்க்ஷனும் ஏ ஃபேக்டோரியல் தான். ஏன் ஏ ஃபேக்டோரியல்? ஒரு எலமெண்ட் கூட மேப் ஆகுறது ஒன் ஆன் டூன்ற என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற எலமெண்ட் கண்டிப்பாக இங்கே மேப் ஆகிருக்கணும் கரெக்டாக. அப்போ இங்கே மேப் ஆகிருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவும் வந்து ஏ ஃபேக்டோரியல். அப்போ இது ரெண்டும் ஒரே லாஜிக் தான் இந்த ஈக்குவல் எலமெண்ட்ஸில் மீன் பண்ணுது. இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே ஒன் மேப் ஆகிருக்கணும், இங்கே இருக்கிற எல்லாமே இங்கே மேப் ஆகிருக்கணும். ஸோ அப்போ ரெண்டுமே என்னது ஈக்குவலாக வர்றதுனால ஏஏ ஃபேக்டோரியல். அப்போ இந்த மூணும் நம்மளுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருச்சு. இப்போ கிரேட்டர் தென் அப்படின்னு வரும்போது இந்த ஒரு கான்செப்ட் தான் நான் என்ன சொன்னேன், அந்த குரூப்பிங் மெத்தடில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? குரூப்பிங் மெத்தட்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம மேலே இருக்கிற ஃபேக்டோரியல் எழுதிப்போம், பி ஃபேக்டோரியல் ஏ ஃபேக்டோரியல் எழுதிப்போம். அப்புறம் கீழே வந்து நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் நமக்கு என்னென்ன கிடச்சிது, அந்த 2 1 1 இந்த மாதிரி என்னென்ன காம்பினேஷன்ஸ் கிடச்சிதோ அந்த இண்டிவிஜுவல் காம்பினேஷன்ஸையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐடென்டிக்கல் குரூப்ஸ் எத்தனை குரூப் இருக்கோ அதையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபேக்டோரியல் எழுதணும். அது வந்து குரூப்பிங் மெத்தட் கரெக்டாக. அண்ட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கிரேட்டராக இருந்தால் நம்மளுக்கு ஆன் டு ஃபங்க்ஷன் நாட் அப்ளிகபிள், இது கிடையாது. அதே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் லெஸ் தெனாக இருந்தால் ஒன் ஃபங்க்ஷன் நாட் அப்ளிகபிள், இது கிடையாது. அப்புறம் நம்பர் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷன்ஸோடைய அதாவது ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த லெஸ்ஸருக்கு என்ன சிம்பிள் நம்மளுக்கு பிசிஏ ஃபேக்டோரியல் இன்டூ ஏ ஃபேக்டோரியல். ஓகேவா? இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இதில் மெனி ஒன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், டோட்டல் மைனஸ் ஒன். எதில் கேட்டாலும் நம்மளுக்கு என்னது மெனி ஒன்றது இந்த டோட்டல் மைனஸ் இந்த ஒன். அதே ஃபங்க்ஷன் வந்து இன்டூ கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த டோட்டல் மைனஸ் ஆன் டூ. ஓகேவா? ஸோ இப்போ இது நல்லா கிளியராக புரிஞ்சிருச்சா? இப்போ இதோட நம்மளுடைய இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆனால் கான்செப்ட்ஸ் வந்து 11th and 12th நம்ம மேக்ஸிமம் திங்ஸ் நான் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சம்ஸோ இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலோ நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா என்னுடைய டெலிகிராம் சேனலில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம வந்து அந்த 11th எக்ஸசைஸ் சம்ஸ், 12th எக்ஸசைஸ் சம்ஸ், அப்புறம் ஜேஇ சம்ஸ்னு ஒவ்வொரு பார்ட் வீடியோஸை நான் பார்க்குறேன். உங்களுக்கு அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.